توكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தவறான வாதங்களும் தக்க பதில்களும் என்ற இந்த தொடரிலே இறைநேசர்கள் யார் என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது என்பதையும், இறைவனும் இறை தூதரும் யாரை இறைநேசர் என்று நமக்கு அறிவித்துக் கொடுத்தார்களோ அவர்களை தவிர வேற யாரையும் இறைநேசர்கள் என்று சொல்லக்கூடாது என்பதையும், அப்படியே இறைநேசர்களாக இருந்தால் கூட அவர்கள் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய அடிமைகளாக அடியார்களாக இருந்தார்களே தவிர அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை ஒரு சிறிதளவும் பெற்றவர்களாக இருக்கவில்லை என்பதையும் நம்ம பார்த்து வருகிறோம். குறைந்தபட்சம் தங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாகவாவது இருந்தார்களான்னு கேட்டா அது கூட இல்லை என்பதற்கு நிறைய சம்பவங்களை நம்ம பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு சகோதரி மாதிரி, சகோதரின்னா அபூ தாலிபுடைய மகள் உம்மு ஹானி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் அபூ தாலிப் தான் எடுத்து ரசூலுல்லாஹ் வளர்த்தாங்க. வளர்த்ததுனால அலி ஒரு சகோதரர்னு சொன்னா அவங்க உம்மு ஹானி ஒரு சகோதரி அவங்களுக்கு. மக்காவுடைய வெற்றி நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு போயிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிக்கிறாங்க. குளிக்கும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு திரையை போட்டு யார் வர்றாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா உம்மு ஹானி வர்றாங்க. உம்மு ஹானி யாரு? அவங்களுக்கு சகோதரி, அபூ தாலிபுடைய மகள், ரொம்ப நெருக்கமான ஒரு இரத்த சம்பந்தம் உள்ள உறவினர். அப்ப உம்மு ஹானி உள்ள வந்தவனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களான்னு யாரு என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. உம்மு ஹானி தான் வந்திருக்கிறாங்க. அப்ப உம்மு ஹானி அவங்களுடைய குரலை கேட்டு கூட வந்திருக்கிறது உம்மு ஹானி தான், சகோதரி தான், தங்கச்சி தான், அக்காவை தான் கண்டுபிடிக்க முடியல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ரெண்டு கண்ணுக்கு மேல ஞானக்கண் ஒன்று இருக்கிறது. அவங்களுக்கு உலகத்தில் உள்ள எந்த ஒரு விஷயத்தையும் இங்க இருந்துட்டே பார்த்துக்கிட்டு இருப்பார்கள். அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட கிடையாது என்றெல்லாம் சொல்கிறார்கள். அது உண்மையாயிருந்தா உம்மு ஹானி வரும் பொழுது அது யார் வந்தது யாருன்னு கேட்க மாட்டாங்க. இப்படியான சம்பவங்களை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதே மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தும் போது அவங்க ஓதும் போது பின்னாடி ஒருத்தர் ஓதுறாரு, டிஸ்டர்ப் பண்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதவன அவரை கரெக்டா கூப்பிட வேண்டியதானே? ஓதுனது யாருன்னு கேட்கிறாங்க. எனக்கு பின்னாடி ஓதுனாலும் யாரு, நான் தான் அவர் சொன்ன பிறகுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யுது தெரியுது. இந்த செய்தி முஸ்லிம்ல 603 604 பார்க்கிறோம். இந்த உம்மு ஹானியுடைய சம்பவம் புகாரியில 357வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதே மாதிரி ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா வேகமா வர்றாரு, ருக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு வர்றாரு. ஜமாத்துல ருக்கு கிடைச்சிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றி தொழும் போது ருக்குல சேர்ந்துட்டாரு. சேர்ந்தவன அந்த ஒரு மகிழ்ச்சியில் என்ன செய்யறாருன்னு கேட்டா அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹின்னு என்ன செய்யறாரு, ஒரு வாசகத்தை அல்லாஹ் ரொம்ப புகழ்ற மாதிரி ஒரு வாசகத்தை சொல்றாரு. அது எதுக்காக சொன்னாருன்னு கேட்டா ருக்கு கிடைக்காதுன்னு நினைச்சிட்டோம், கிடைச்சு போச்சு, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான், அதிகமான புகழ் அவனுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துற விதமாக இந்த வார்த்தையை சொல்றாரு. சத்தம் போட்டு வேற சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சோன்னு கேக்குறாங்க, ஐயுக்குமுல் முத்தக்கல்லிமு பிஹாதிஹில் கலிமாத், இந்த வார்த்தைகளை ஒருத்தர் பேசினால் அவர் யாருன்னு கேட்கிறாங்க. அவர் நான் தான் சொன்ன பிறகுதான் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யுது, இன்னார் தான் சொன்னாரு தெரியுது. பின்னாடி நின்று ஒருத்தர் சத்தம் போடுறாரு, காதுல சவுண்ட் கேட்குது, சவுண்டுக்கு சொந்தக்கார ஆள் யாருன்னு தெரியல, அவர் அங்கதான் இருக்காரு. சத்தத்துக்கு உரிய ஆள் யாருங்கிறது என்ன செய்ய முடியல, கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. யாரு இப்ப உங்களை யாரும் சத்தம் போட்டு ஒரு ஆள் ஓதுனாங்களே அவர் யாரு என்று கேட்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு மகள் இறந்துடுறாங்க. இறந்த உடனே அதாவது ருக்கையா இறந்து போயிடுறாங்க. இறந்த உடனே அவங்களை அடக்கம் பண்ண போகும் பொழுது அந்த பாடி எடுத்து வைப்பாங்க இல்லையா, உடம்ப ஜனாசாவை குழியில வைக்கணும். கபரிஸ்தான் நின்று கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, உங்கள யாராவது நேற்று இரவு தாம்பத்தியத்தில் ஈடுபடாத ஆளுக்கு யாராவது இருக்கிறீங்களா, அப்படி ஒரு ஆள் இருந்தா அவங்க கீழே இறங்கி என்ன செய்யுங்க, அந்த ஜனாசா வாங்கி வைங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப அபூ தல்ஹா அவர்கள் என்ன செய்யறாங்க, நான் அது மாதிரி இருக்கிறேன், அந்த தகுதியில் இருக்கிறேன் என்று அவர் சொல்றாரு.
உடனே அவரு இறங்கி என்ன செய்யறாரு, ஜனாசா வாங்கி உள்ள வைக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு பெரிய சபையில நேற்று இந்த தாம்பத்தியத்தை ஈடுபடாத ஆள் யாருன்னு தெரியல, யாராச்சும் உங்களுக்கு இருக்கிறீங்களான்னு கேட்கறாங்க. ஏன் கேட்டு தெரியணும், இதெல்லாம் இந்த சம்பவங்கள்லாம் எதுக்கு சும்மா எடுத்து காட்டுறோம், இது மாதிரி ஆயிரக்கணக்கில் எடுக்கலாம். ஒவ்வொரு ஹதீஸையும் பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுல எல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னு வருதோ அதெல்லாமே தெரியாம கேட்டு தெரிஞ்சுக்கிறது உள்ளதுதான். உதாரணத்துக்கு ஒன்னு உங்களுக்கு எடுத்து காட்டுறோம், அப்படி நிறைய இருக்கிறது. அது வேணாங்க, அவங்க வீட்டுல உள்ளது அவங்களுக்கு தெரியுமா இல்லையா, ஒவ்வொருத்தருக்கு தன்னுடைய வீட்டுல உள்ளது தெரியுமா இல்லையா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமே என்னன்னு கேட்டா, சுபஹ் தொழுதவரும் வருவாங்க, தொழுத உடனே வந்து வீட்டுல ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்பாங்க. சாப்பிட ஹல் இந்தக்கும் செய்யும் ஏதாவது இருக்குதான்னு கேட்பாங்க. இருக்குதுன்னு சொன்னா சாப்பிடுவாங்க, இல்லன்னு சொன்னா அப்ப நான் நோம்பாளியா இருந்துக்கிறேன். அதாவது வீட்டுக்கு வருவாங்க, தொழுதெல்லாம் முடிச்ச பிறகு நபிலான நோம்புகளுக்கு வந்து ராத்திரிக்கே நியத்து வைக்கணும் அவசியம் கிடையாது. இரவுலயே அந்த நோம்பு வைக்கணுங்கிற எண்ணம் தேவையில்லை. சுபுவுக்கு பிறகு கூட என்ன செய்யலாம், சாப்பாடு இல்லைங்கிறதுக்காக நோம்பு வச்சுக்கலாம். ரமலானுக்கு அப்படி செய்ய முடியாது. ரமலான் நோம்புக்கு வந்து அந்த சஹருக்கு சுபு நேரத்துக்கு முன்னாடியே நான் நோன்பு நோக்கிறேன் மனசுல முடிவு செஞ்சிடணும். நியத்து நான் மனசுல முடிவு செய்யணும். ஆமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோம்புங்கிற எண்ணமே உங்களுக்கு இருக்கல. தொழுகிறாங்க, வீட்டுக்கு வர்றாங்க, சாப்பிட என்னமாவது இருக்கா, தொழுத உடனே வர மாட்டாங்க. ஹதீஸ்ல வருது, நம்ம நேரம் உட்காந்து பேசிக்கலாம் இருப்பாங்கல்ல, வருது பேசிட்டு வருவாங்களா, வந்து ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு அதுக்கெல்லாம் ஒண்ணு சாப்பிடாம இருக்கணும். நீங்க சுபு தொழுது சீக்கிரம் டீலாம் குடிச்சிட்டு போய் வீட்டுல ஏதாவது டீ குடிச்சா முடிச்சு வச்சுக்கிற, சுபுவுக்கு பிறகு ஒண்ணு சாப்பிடாம தண்ணி கூட சாப்பிடாம இருக்கணும். அந்த மாதிரி இருந்து கொண்டு ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு வீட்டுக்கு போறீங்க, ஒண்ணுமே இல்ல, நோம்புன்னு வச்சுக்கலாம். இது எதுக்கு வச்சுக்கலாம், நம்மளா வைக்கக்கூடிய நோம்புகளுக்கு, நபிலாக உபரியா நம்மளா வைக்கிறோம்ல அந்த மாதிரி நோம்புகளுக்கு இந்த முடிவு. ரமலான் நோம்புக்கு அந்த முடிவு கிடையாது. சுபுவுக்கு முன்னாடி முடிவு எடுத்துடணும். இன்றைக்கு நோம்பு, சாப்பாடு கிடைக்கலங்கிறதுக்காக நோம்பு வைக்க முடியாது. ரமலானுக்கு கிடைச்சாலும் கிடைக்கிறாலும் நோம்பு வச்சாகணும். அப்படிங்கிற அடிப்படையில் வீட்டுக்கு வருவாங்க. இது ஒரு நாள் 2 நாள் இல்ல, அடிக்கடி இது நடக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழக்கமாகவே இது சொல்லப்படுகிறது. வீட்டுல வந்து ஹல் இந்தக்கும் செய்யும் ஏதாச்சும் இருக்குதா, பெருச்சம்பளம் ஏதாவது தண்ணி வச்சுக்கிறீங்களா சாப்பிட கேட்பாங்க. இல்ல ஒண்ணுமே இல்லையே, அப்ப நோம்பாளியா இருந்துக்கிறேன். இந்த இருக்குத கொண்டாந்து வைங்க. அப்ப இதுல என்ன விளங்குது, அவங்க வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்டு தெரியணும். வீட்டுக்கு வந்து இந்த அதை எடுத்துட்டு வா, அந்த ரொட்டியை கொண்டு வா, வீட்டுல உள்ள தெரிஞ்சா சொல்லலாமா இல்லையா. அவங்க வீடு, அவங்க வீட்டுல என்ன இருக்குதுங்கிறத மனைவி கிட்ட கேட்டுதான், அந்த டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு உரியதா இருக்கிறதுனால அது போய் ரசூலுல்லாஹ் பார்த்திருக்க மாட்டாங்க, அதனால தெரியல. சமையல் வரைக்கும் போய் பார்த்து இருந்தா உருட்டாவுக்கு வாழ்க்கை இருப்பாங்க. அம்புட்டு பொம்பளைக்கு தெரியும், ஆம்பளைக்கும் தெரியும். அடுப்பங்கரை உருட்டாத ஆட்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல போய் கேட்கறாங்க, ஹல் இந்தக்கும் செய்யும் என்னமாவது இருக்குதா. அப்ப இது என்ன விளங்குது, அவங்க வீட்டுல உள்ளதையே அவங்களுக்கு சொல்ல முடியல. இது புகாரியில 1494 இருக்கிறது. அந்த அபூ தல்ஹாவுடைய அந்த சம்பவம் 1342 இருக்கிறது. இது மாதிரி பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து பல எந்த ஒரு ஜனாசா வந்தாலும் தொழுவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க, இவர் கடனாளியா. ஜனாசாவுக்கு தொழுவிக்க மாட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடனாளியா இருந்தா கடனை தீர்க்காம ஒரு ஜனாசா தொழுவ மாட்டேன்றுவாங்க. அப்ப ஒரு ஜனாசா கொண்டாந்து வச்ச உடனே தொழுகை கூப்பிடுவாங்களா, இவர் ஏதாவது கடன் பட்டிருக்கிறாரா. ஆமா, சரி கடனை அடைக்கிறதுக்கு எதையாவது வச்சுட்டு போயிருக்கிறாரா. கடன் பட்டிருக்கலாம், எல்லாரும் பட்டிருப்பாங்க. கடன் கொடுக்கிற அளவுக்கு என்னத்தையாவது காசு பணம் ஏதாவது வச்சுட்டு போயிருக்கிறாரா. ஒண்ணுமே இல்ல அப்படின்னா நீங்களே தொழுவிச்சுக்கிறீங்க. சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுவித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்ப யாராவது பொறுப்பேற்றுக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தொழுவிச்சிருங்க, நீங்க அந்த கடனை நாங்க கொடுத்துறோம். அதுக்காக ரசூலுல்லாஹ் செய்வாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய துஆ இல்லாம போயிருவங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு சொந்தம் பந்தம் நண்பர்கள் வேண்டியவங்க யாராவது இருப்பாங்க இல்லையா, ஒரு ஆள் எழுந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே இவருடைய கடனை நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னா நான் தொழுவிக்கிறேன் தொழுவிப்பாங்க. அப்ப இதுல என்னன்னு கேட்டா, வந்த உடனே அந்த ஜனாசா பார்த்த உடனே இது கடங்கார ஜனாசா தூக்கிட்டு போய் சொல்ல வேண்டியதானே, அல்ல இவர் காசு பணம் விட்டுட்டு போகாத ஜனாசான்னு சொல்ல வேண்டியதானே. கேட்கிறாங்க, இவர் ஏதாவது காசு கடன் விட்டுட்டு போயிருக்கிறாரா, காசு வச்சுட்டு போயிருக்க, சொத்து பத்து ஏதாவது வச்சிருக்கிறாரா. இந்த 2 கேள்வியும் கேட்காம அவங்க ஜனாசா தொழுவ மாட்டாங்க. அப்ப என்ன இதுல இருந்து விளங்குகிறது, ஒரு ஆள் வந்தா கடன் பட்டிருக்காரா இல்லையான்னு தெரியாது, சொன்னா தான் தெரியுமே தவிர, விசாரிச்சு தான் அறிந்து கொள்ள முடியுமே தவிர, அந்த நாலேஜ் எல்லாம் அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி தெரியும் இவங்க நினைக்கிறாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து அது மாதிரி கூட அவங்க தெரியல என்பதை புகாரில 2291, 2295, 2297 ஆகிய ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இப்படி நிறைய இது மாதிரி சம்பவங்கள் இருக்குன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு தொட்டு காட்டியிருக்கிறோம். ஒவ்வொரு ஹதீஸையும் படிக்கும் பொழுது அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாடல்களை நீங்க கவனித்துட்டு வந்தாலேயே மனிதர் மாதிரி தான் அந்த உரையாடல் இருக்குமே தவிர ஒரு தெய்வம் மாதிரியான உரையாடலாவோ ஒரு மந்திரவாதி மாதிரியான
ஒரு உரையாடலாகவோ ஒரு ஏமாற்று பேர் வழி சாமியார்கள் உரையாடல் மாதிரிலாம் இருக்காது. மனிதனுடைய உரையாடலாகத்தான் இருக்கும். நீங்களும் நாங்களும் எப்படி பேசிக் கொள்வோமோ அந்த மாதிரியான விசாரித்து அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், நமக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் தெரியல என்று சொல்லக்கூடிய வகையில் தான் இருக்கும். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இவ்வளவு தெளிவாக நபிமார்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அதிகாரமும் இல்ல, நாலேஜும் கிடையாதுன்னு தெளிவாகி போச்சு. இப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா சில வாதங்களை வைப்பாங்க. இது தப்பு, ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான விஷயம் தெரியாதுங்கிறாங்க, தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒண்ணுமே சாதாரண மனிதருங்கிறாங்க, அவங்களுக்கு அற்புதங்கள் எவ்வளவு அற்புதங்கள்லாம் மனிதனுக்கு செய்ய முடியாத, இறைவனுக்கு மட்டுமே செய்ய முடிந்த எவ்வளவு அற்புதங்களை செஞ்ச இந்த 2 பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க. உங்களுக்கு என்ன வைப்பாங்கன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல மறைவான விஷயங்களை அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதை யாராவது மறுக்க இயலுமா? நம்ம சொன்ன சம்பவங்களையும் நிறைய வருகிறது. பொதுவாக நினைஞ்சிருக்கிறாங்க, இவர் இறந்துட்டாரு, அவர் நரகவாசின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம ஏற்கனவே சொல்ல சம்பவத்திலேயே ஒரு போர்க்களத்தில் இறந்துருவாரு, எல்லாரும் நல்ல வருவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க இவர் நரகவாசின்னு. இது எப்படி தெரியும் நரகவாசிங்கிறது? அவர் அந்த ஒரு பொருளை மோசடி செய்வாரு, எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிடுவாரு, அவர் தற்கொலை பண்ணிட்டு செத்துருவாரு. அதெல்லாம் முன்னாடியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறத வச்சு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி சில சம்பவங்கள், அது மாதிரி சில சஹாபாக்களை போருக்கு அனுப்புவாங்க. அனுப்பினோன்னு என்னவாயிரு, ஒவ்வொருத்தரா கொல்லப்படுவாங்க. இவர் கொல்லப்படுவார், அவருக்கு அப்புறம் கொல்லப்படுவாரு, அவரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சொல்லி இந்த மாதிரி சம்பவங்களை வைத்து கரெக்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? நாளைக்கு ஒரு ஆள் கையில கொடியை கொடுப்பேன், அவர் அல்லாஹ் விரும்புவான், அவரும் அல்லாஹ் விரும்புவாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மூலம் அல்லாஹ் வெற்றியை தருவான் என்று சொல்லி அலிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. கைபர் போர்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜெயிக்கிறாங்க என்ற ஒரு செய்தி எல்லாம் இருக்கிறது. அப்ப நாளைக்கு இவர் கொடியை பிடிச்சிட்டு போறவர் ஜெயிப்பாருன்னு எப்படி தெரியும்? மறைவான விஷயம் தானே. நம்ம மறைவான விஷயங்கள் தெரியலன்னு இவ்வளவு விஷயங்களை சொல்லும் பொழுது சில சம்பவங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த கண்ணால் பார்த்து அறியக்கூடிய சம்பவம் கிடையாது, காதால் அறிகிற சம்பவம் கிடையாது. 5 புலன்களிலையும் 6வதா இருக்கக்கூடிய சிந்திக்கிறதின் அடிப்படையிலையும் கண்டுபிடிக்கிற விஷயம் கிடையாது. அப்ப அது இறைவன் அறிவித்து கொடுத்த விஷயங்கள். அப்ப இவங்க என்ன விளையாது, எதுல குழப்புறாங்கன்னு கேட்டா நம்ம மறைவானது இல்லைங்கிறோமா, இந்த ஆதாரங்களை காட்டுறோமா, அது உங்க ஆதாரம். அவங்க என்ன செய்வாங்க, எந்த ஆதாரம் சொல்லி இருக்கிறாங்களா, இது எங்க ஆதாரம். இஸ்லாத்தையே மார்க்கத்தையே ஆதாரங்களையே ஆளுக்கு பாதையை பிரிச்சுக்கிற மாதிரி 2 நம்ம ஆதாரம் தான். வழங்குதா? குர்ஆன்ல உள்ள அனைத்துமே யாருக்கு உரியது? அனைத்து முஸ்லிமுக்கும் உள்ள ஆதாரம். ஹதீஸ்ல உள்ள அனைத்துமே அனைத்து முஸ்லிம்களுக்கும் உரிய ஆதாரம். இப்ப நம்ம என்ன சொல்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மறைவான விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அறிவை கொண்டு தானே அறிந்து கொள்ள இயலாது. இதுதான் நம்ம சொல்லக்கூடிய வாதம். அதே நேரத்தில் நம்ம தான் இந்த சம்பவங்களையும் சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அறிவித்து இத்தனை பேர் சொர்க்கவாசின்னு 10 பேர் சொன்னாங்களே, அது எப்படி சொன்னாங்க? சொர்க்கவாசிய ஆவாருங்கிறது மறைவானதா, 6 புலன்ல தெரியக்கூடியதா? ஒரு ஆளை பார்த்த உடனே ஒரு சொர்க்கவாசின்னு யாருக்கா சொல்ல முடியுமா? 6 பேரை பத்தி 10 பேரை பத்தி சொன்னாங்களா இல்லையா? இன்னும் பலரை பத்தி சொன்னாங்களா இல்லையா? அப்ப இதெல்லாம் மறைவான விஷயங்கள் தான். நாளைக்கு கியாமத் நாளில் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல எல்லாம் அப்படி எல்லாம் சொல்றார்கள், சொல்லியும் இருக்கிறார்கள், சொல்லாம இருக்கிறார்கள். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், கண்ணுக்கு அப்பால் உள்ள விஷயங்கள், இது மாதிரியான சில விஷயங்களை அவர்கள் சொல்லியும் இருக்கிறார்கள், சில விஷயங்களை சொல்லாமலும் இருக்கிறார்கள். அப்ப இதுல சொன்னதை வைத்துக் கொண்டு ஒருத்தர் மறைவானவா தெரியுங்கிறது, சொல்லாத வைத்துக் கொண்டு ஒண்ணுமே தெரியாதுங்கிறது, இப்படி இதை புரிந்து கொள்ளக்கூடாது. வேற என்ன புரியணும்? நம்ம மறைவான விஷயம் தெரியாதுன்னு சொல்றோமே, அது என்ன அர்த்தத்தில் நம்ம சொல்ல வேண்டும் என்றால் அந்த ஆதாரங்களை எல்லாம் மறுக்காத வகையில் தான் சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும்? அவர்களுக்கு மறைவான விஷயங்களை அறிந்து கொள்ள அந்த மூளையை கொண்டு, அந்த கண்ணை கொண்டு, அந்த காதை கொண்டு மறைவானது அறிய இயலாது. இந்த காதை கொண்டு எவ்வளவு கேட்க இயலுமோ அதைத்தான் அவங்களும் கேட்பார்கள். இந்த கண்ணை கொண்டு எவ்வளவு நீங்கள் எல்லாம் பார்ப்பீர்களோ அதைத்தான் அவர்களும் பார்ப்பார்கள். இந்த வாயை கொண்டு, நாக்கு கொண்டு என்னத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்களோ அதைத்தான் அவர்களும் அறிந்து கொள்வார்கள். சிந்தித்து எதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வீர்களோ, சிந்தனையில் வரக்கூடியது அதைத்தான் அறிந்து கொள்வார்கள். இப்படி கண்ணை மூடிட்டு அந்த ஊர்ல நடக்கிறது, இந்த ஊர்ல நடக்கிறது, இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்களா? பார்க்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தேவை என்று கருதினால் ரொம்ப சில விஷயங்களை, சில காரியங்களை தேவைக்காக வேண்டி அல்லாஹ் அறிவித்து கொடுப்பான். அது வஹி. 7வது ஒன்று இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? 6 அறிவு நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது. இறை தூதர்களுக்கு மெசேஜ் கிடைப்பதற்கு 7வது ஒரு வழி இருக்கிறது. 7வது வழி என்ன? ஒரு மலக்கு மூலமா செய்தி வரும், அது 7வது வழி. அல்லது உள்ளத்துல ஒரு ஒலிப்பு மாதிரி எல்லாம் போடுவான், அது 7வது வழிதான்.
அது நேருக்கு நேரம் அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ்வுடைய அந்த ஒரு அசரீதியை உங்களுக்கு கேட்கும். கேட்டோன்னு அந்த நாலேஜ் ஆயிக்கிறோம். அது ஒரு நம்ம யாருக்கும் தெரியாது. அதை கரெக்டா அவங்க சொல்லுவாங்க. அது ஏழாவது டாபிக். அது அப்ப இந்த ஏழாவதான ஒரு அறிவு பெறக்கூடிய வழிமுறை இறை தூதர்கள் அனைவருக்கும் இருந்தது. அந்த அடிப்படையில் அவங்க என்ன செய்வாங்க, எதையெல்லாம் அறிவித்து கொடுத்தானோ அதை அவர்கள் சொல்வார்கள். அறிவித்து கொடுக்காத விஷயங்களை சொல்ல மாட்டார்கள், சொல்ல முடியாது. அறிவித்து கொடுத்துட்டா அதுக்கு மறைவானதா? நான் என்ன சொல்றேன், இதுக்கு பின்னாடி யார் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு என்ன செய்யறாரு, ஒரு SMS அனுப்புறாரு செல்போன்ல, பின்னாடி செவத்துக்கு பின்னாடி இந்த ஆள் தான் நிக்கிறாருன்னு சொல்றாரு. நான் பாத்துக்கிட்டேன். இப்ப நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், செவத்துக்கு பின்னாடி இந்த ஆள் நிக்கிறாரு. நீங்க போய் பாக்குறீங்க நிக்கிறாரு, இது மறைவானதா? அது சொல்லி தந்துட்டு அப்புறம் என்ன மறைவானதுங்கிறேன். ஒருத்தன் பார்த்துட்டு SMS அனுப்பிட்டான், இந்த செவத்துக்கு பின்னாடி யார் இருக்குன்னு ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க என்கிட்ட. நான் என்ன சொல்றேன், இந்த ஆர்டர் கரெக்டா சொல்றேன். இந்த செவத்துக்கு பின்னாடி அந்த இடத்துல அந்த பக்கத்தில் யார் நிக்கிறா என்று கேட்கும்போது கரெக்டா சொல்றேன். எதை வச்சு சொல்றேன், என்னுடைய அங்க ஒரு ஆள் நின்று எனக்கு வேண்டிய ஆள் SMS அனுப்பி விட்டுறாரு, இந்த ஆள் நிக்கிறாருன்னு சொல்லி நான் கரெக்டா சொல்றேன். பார்த்தா எப்படி தெரியும், மறைவானது அறிக்கிற மாதிரி இருக்கும். உங்க எல்லாத்துக்கும் மறைவானதுதான், எனக்கு அது மறைவானதா? உங்க எல்லாருக்கும் அது மறைவானதா இருந்தாலும் எனக்கு சோர்ஸ் வேற ஒரு சோர்ஸ் அந்த செய்தி கிடைச்சிட்டதுனால அது என்ன கிடையாது, மறைவானது கிடையாது. அப்ப மறைவானது என்னன்னு கேட்டா, ஒருவர் சொல்லிக் கொடுத்து அறிவது ஒரு காலத்திலேயே மறைவானது. அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிற விட்டுருவோம். ஒரு மனிதன் இந்த காலத்துல நவீன உலகத்துல SMS மூலமா எவ்வளவு சொல்லிக் கொடுக்கலாம், சபையில ஒருத்தருக்குமே தெரியாது. ஒருத்தர் எந்திரிச்சு என்ன செய்யலாம், இப்ப அங்கே ரயில் விபத்தாகிவிட்டது, அப்படி தீப்பிடித்து விட்டதுன்னு சொல்லுவான். ஒருத்தன் ஏதோ சொல்லுவான், இங்க உட்காந்துக்கிட்டு எக்மோர்ல தீப்பிடிச்சு வச்சுறான்னு சொல்லுவான். எப்படி அவன் சொல்லுவான், செல்லுல வந்திருக்காங்க, அவனுக்கு வேண்டிய எவ்வளவு நிற்பாங்க, மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அப்ப நமக்கெல்லாம் மறைவானதா இருந்தாலும் அவனுக்கு மறைவானதா இருந்தாலும் அது மறைவானது இல்லை அவனுக்கு. ஏன், நேர பார்த்த ஒருத்தன் பாஸ் பண்ணி விட்டான், தகவல் சொல்லிட்டான். ஒருத்தன் நேர பார்க்கிற ஒருத்தன் இவனுக்கு அந்த செய்தியை சொல்லி கொடுத்துட்டான். சொல்லி கொடுத்ததை அறிவிச்சா அவருக்கு மறைவானவர்கள் யாராவது சொல்லுவீங்களா? இவ்வளவு பேர்ல ஒருத்தர் அறிவிச்சிட்டாரு, மறைவானவருக்கு தெரியுது, அப்படி எடுத்துக்கிறீங்களா? இந்த மெசேஜ் எவனை போட்டு கொடுத்தான்னு சொல்லுவீங்களா? இந்த ஒரு விஷயத்தின் சொல்லி அனைத்தையும் சொல்லிட முடியுமா? அந்த உன்ன சொன்னதுனால அப்படின்னா அந்த மதுரையில் நடந்தா அது என்ன நடந்துச்சு வருஷ கடை அவர் சொல்லுவாரா? எந்த நியூஸ் SMS ஒருத்தன் போட்டு விட்டானோ அதை மட்டும் கரெக்டா சொல்லி போடுவாரு. அது அவர் சொல்லும் போது நம்ம எல்லாத்தையும் விட ஒரு டிஃபரெண்டா தெரிவாரு. ஏன்னா நம்ம ஒருத்தருக்கும் தெரியல. ஒரு சம்பவம் நடக்கிறது, பீச்சில் ஒரு சம்பவம் நடக்கிறது, ஒரு சுனாமி ஏற்பட்டு விட்டது. சுனாமி விட்டு நான் போட்டு ஒருத்தன் என்ன செய்யறான், ஒரு SMS பண்ணி தகவலை தந்து விட்டுறான். ஒருத்தன் பாத்துறான் சபையில, அவன் எந்திரிச்சு கத்துறான், சுனாமிங்கிறான். பயங்கரமான ஆடுறான், அங்க நடக்கிற சுனாமி எங்க உட்காந்து விட்டாரு அப்படின்னு சொல்லுவீங்களா? நமக்கெல்லாம் இல்லாத அறிவு அவருக்கு இருக்குன்னு சொல்லுவீங்களா? அவருக்கு ஒரு சோர்ஸ்ல கிடைச்சிருக்குன்னு சொல்லுவீங்களா? இது அவருக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது சோர்ஸ் அந்த ஒரு மேற்கவருக்கு வந்து விட்டது. அந்த மாதிரி தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன வரும்னு கேட்டா பெரிய சோர்ஸ். அது இதெல்லாம் சில்லற சோர்ஸ். அல்லாஹ்ங்கிற சோர்ஸ் வழியாக, அல்லாஹ்ங்கிற ஒரு வழியாக, ஒரு மீடியேட்டர் வழியாக அவங்களுக்கு செய்திகள் கிடைக்கிறது. என்ன கிடைக்கும், இப்படி ஏதாவது ஒன்னு ரெண்டு முக்கியமான ஒரு 70 பேர் கூட்டி போனாங்களா, நாங்க கேட்கிற ஒண்ணுல ரெண்டையும் கலந்துலாம் வச்சிருக்கோம். எல்லாம் எப்படி வச்சிருக்கிறான், எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித்தாங்கன்னு 70 பேர் கூட்டிட்டு போனாங்க. எங்களுக்கு மார்க்கத்தை கற்றுத்தாங்கன்னு சொல்லி நினைச்சாங்க. 70 சஹாபாக்களை அழைச்சிட்டு போனாங்க. இவங்க யாருங்கிறது தெரியல, எதுக்கு அழைச்சிட்டு போறான்னு தெரியல, இவங்க திட்டு போயிடுவான்னு தெரியல, இந்த 70 பேர் கொல்ல போறாங்கன்னு தெரியல. ஆனா கொல்லப்பட்டவன செய்தி வந்துச்சு பத்தியா, மறைவானது வரவும் செய்து வராம இருக்கவும் செய்து பாருங்க. எதெல்லாம் தெரியல, கொல்லப்பட்டுட்டாங்கன்னு ரசூல் அங்க உட்கார்ந்து சொல்றாங்க, அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. மதீனாவுல உட்கார்ந்துட்டு கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னதை விட கொல்வதற்கு முந்தைய சொன்னா காப்பாத்திருக்கலாமே. கொல்லப்பட்ட பிறகு ஒரு நியூஸா சொல்றதை விட அதுக்கு முன்னாடியே சொன்னா அதை தவிர்த்திருக்கலாமே. தெரியாது முன்னாடி அப்ப எத்தனை மறைவு தெரியல, எது அறிவிக்கப்படுறதோ சொல்லிவிடுறாங்க. அப்ப ஒரு சம்பவத்திலே கலந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது எது சொல்லலை அதெல்லாம் சாதாரண மனிதர் மாதிரியே இருப்பாங்க, எது சொல்லப்பட்டுருச்சு அதை மட்டும் சொல்வார்கள். அப்ப இறை தூதர்கள்ங்கிற முறையில அவங்களுக்கு மறைவானது சொல்லத்தான் படும். அல்லாஹ் எதை தேவையானது என்று அவன் நினைக்கிறானோ அதை சொல்லிக் கொடுப்பான். இதை விளங்காம இதை சொல்லிக் கொடுத்த 10 சம்பவத்தை காட்டி அவங்களுக்கு எல்லாம் தெரியுங்க, இங்க உட்கார்ந்துகிட்டு அந்த 70 பேர் கொல்லப்படுறத பாத்துட்டாங்க அப்படிம்பாங்க. அவங்க கண்ணு நம்ம கண்ணு இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணு நம்ம கண்ணு கிடையாது. மதீனாவுல இருந்துகிட்ட 50 கிலோமீட்டருக்கு அப்பால உள்ள அந்த 70 பேர் கொல்லப்படுறதை பார்த்தார்களா இல்லையா அப்படிம்பாங்க. சரி அதெல்லாம் பார்த்தாங்க, போகும்போது கூட்டிட்டு போனாங்க, கொல்ல போறாங்கன்னு நான் பார்க்கல, அமுரண்டு பாட போச்சுல. அப்படி நம்ப கூடாது. அல்லாஹ் அதை சொல்லி கொடுத்து விட்டான். அவங்க கண்ணுக்கு அப்படி பவர்ன்றதுக்கு அர்த்தம் கிடையாது.
அல்லாஹ் வந்து அறிவித்து கொடுத்து விட்டான் என்பதை நீங்க பார்க்கணும். இதுக்கு தெளிவான ரெண்டு மூணு வசனங்கள் இருக்கிறது. அதுதான் அவங்க ஆதாரமா காட்டுவாங்க. அது அவங்களுடைய ஆதாரம் கிடையாது. அது என்ன ஆதாரம்னு கேட்டா, ஆலிமுல் கைப். இது முக்கியமான ஒரு ஆயத்து. இந்த ஆயத்தை நீங்க யாவத்து நல்லா வச்சுக்கிறேன்னு இதை அவங்க தவறான கருத்துக்கு ஆதாரமா வைப்பார்கள். ஆனா உள்ள நுழைஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய அந்த மறைவான விஷயம் நபிமார்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு நேர் எதிரான ஒரு ஆதாரமா தான் இது இருக்கிறது. என்ன ஆதாரம்னு கேட்டா, ஆலிமுல் கைபி. இந்த ஆதாரம் 72வது சூறாவுல 26, 27 72வது அத்தியாயம் வசனம் 26 and 27 இந்த ரெண்டு வசனம் வரிசையா படிக்கிறேன். அப்படியே ஆலிமுல் கைபி, அல்லாஹ் மறைவானதை அறியக்கூடியவன். இதுல குழப்பம் கிடையாது. ஃபலா யுலிஹிரு அலா கைபிஹி அஹதா, அவனிடத்தில் உள்ள அந்த மறைவான விஷயங்களை யாருக்கும் அவன் காட்டி தர மாட்டான். அவனுக்கு மறைவான விஷயங்களை அறிந்து வைத்திருக்கிறான, அதை யாருக்கும் அவன் காட்டி தர மாட்டான். இதுலயும் குழப்பம் கிடையாது. அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா, அதை தொடர்ச்சியா தான் விடாம தான் படிக்கிறேன். இல்லா மனிர்தலாம் ரசூலின், அவனுடைய தூதர்மார்களில அவன் பொருந்தி கொண்டவரை தவிர, தூதர்மார்கள் யாரை பொருந்தி கொண்டானோ அந்த தூதர்களுக்கே தவிர மறைவான செய்திகளை காட்டி தர மாட்டான். மறைவான விஷயங்களை அவனே தான் வைத்துக் கொள்வானே தவிர அதை காட்டி தர்றதா இருந்தா யாருக்கு தான் காட்டி தருவான்? தூதருக்கு காட்டி தருவான். இது வரைக்கும் எடுத்து சொல்லுவாங்க. மறைவானது அல்லாஹ்வுக்கு தெரியுங்க. எல்லா மறைவானதையும் தூதருக்கு அல்லாஹ் அணிஞ்சிருவான், காட்டி தந்து விடுவான். வசனம் இருக்கா இல்லையா? தூதருக்கு அனைத்தையும் காட்டி தந்து விடுவான்னு சொல்வார்கள். இது வரைக்கும் பார்த்தா அப்படி தெரியுதா இல்லையா? இப்ப நான் சொன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஃபலா யுலிஹிரு அலா கைபிஹி அஹதா, அவனுடைய மறைவான விஷயங்களை எவருக்கும் அவன் வெளிப்படுத்த மாட்டான். இல்லா மனிர்தலாம் ரசூலின், அவன் தேர்ந்தெடுத்துக் கொண்ட தூதர்மார்களை தவிர. ரசூல்மார்கள் நபிமார்களாக இருந்தால் அவங்களுக்கு மறைவானது வெளிப்படுத்துவான். இது இருந்து எங்களுக்கு தெரிய வருகிறது என்ன அவங்க சொல்ல போறாங்க. என்ன சொல்லுவாங்க? அதாவது மறைவான விஷயங்களை எல்லாத்தையும் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துட்டான், அவங்களுக்கு காட்டி கொடுக்காத ஒரு மறைவான செய்தியும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் வாசிச்சு விட்டு செய்வாங்க சொல்வார்கள். ஆனா இது இந்த பாதி வாசிக்கிறதுனால இந்த குழப்பம் தான் வாசிப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மறைவான விஷயம் இருக்குன்னு சொல்லும் பொழுது, இப்ப நான் வாசிச்சேன் இல்லையா, இவ்வளவுதான் வாசிப்பார்கள். இது மாதிரி இன்னொரு 3 மடங்கு ஆயத்துக்கு பின்னாடி இருக்கிறது. 2 வசனம் வரிசையா உள்ள விஷயம். இந்த அளவுக்கு சொன்னா கூட நம்ம என்ன சிந்திக்கணும்னு கேட்டா, அது இப்படி மறைவானதை தூதர்களுக்கு அறிவிச்சு கொடுப்பான்னா, முன்பு சம்பவத்தை பார்த்தோம் அறிவிச்சு கொடுக்கானமே. வரிசையா உள்ள சம்பவம் சொன்னோம்ல, இது எல்லாமே தெரியலன்னு சொல்லி நீ யாருப்பா என்னப்பா ஒன்னு கேட்டு தானே தெரிஞ்சாங்க. நமக்கு தெரிகிறது அனைத்தையும் அறிவித்து கொடுக்கலன்றது. அனைத்தையும் அறிவித்து கொடுக்கவில்லை. லாஜிக்காவே எல்லாம் சொல்றான். மறைவான விஷயம் எனக்கு தெரியுமாக இருந்தால் எனக்கு ஒரு கேடு வந்திருக்காது, நல்லதையா நான் அடைந்திருப்பேன். என்னை பார்த்தாவது நீங்க தெரிஞ்சுக்கிற மாட்டீங்களா? என்ன அடிக்கிறீங்க, வாங்கி கொள்ளதான் முடிஞ்சது. என்னை கஷ்டப்படுத்துறீங்க, தாங்கிக் கொள்ளதான் முடிந்தது. தப்பிக்க எனக்கு முடிந்ததா என்றெல்லாம் கேட்க சொல்றான். இதுகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம், கடந்த 10 நாட்களா பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த ஆதாரங்களை வச்சு பார்க்கும் பொழுது மூரன் மாதிரி வருது. அறிவிக்க மாட்டான் அதெல்லாம் காட்டுகிறது. இதுல பார்த்தா தூதர்களுக்கு அறிவிப்பான் அப்படிங்கிற மாதிரி வருது. ஆனா இதுல பின்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா இது எதை சொல்லுதுன்னு விளங்கிறது. எதை பத்தி இது சொல்லுகிறதுன்னு கேட்டா, ஃபஇன்னஹு யஸ்லுக்கு மின் பைனி யதைஹி வ மின் ஹல்ஃபிஹி ரஸதா, அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர் இருக்காரு இல்லையா, அந்த தூதருக்கு முன்னரும் தூதருக்கு பின்னாலும், முன்னாலும்னா முன்பக்கமாக அவருடைய ஃப்ரண்ட் சைடுலையும் அவருடைய பேக் சைடுலையும் முன்புறமாகவும் பின்புறமாகவும் அல்லாஹ் ஒரு கண்காணிப்பாளரை அணுகியிருக்கிறான், அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எதுக்காக அந்த கண்காணிப்பாளரை ஏற்படுத்தியிருக்கான்னு கேட்டா, லியஅலம அன் கத் அப்லகு ரிசாலாத்தி ரப்பிஹிம், தங்கள் இறைவனுடைய தூது செய்திகளை எல்லாம் இந்த தூதர்கள் ஒழுங்காக மக்களுக்கு சொன்னார்களா என்று கண்காணிப்பதற்காக ஆட்களை நியமித்திருக்கிறேன். தூதர்களுக்கு மறைவான செய்தியை சொல்லுவேன். அந்த செய்தி என்ன செய்தின்னு கேட்டா, மக்களுக்கு சொல்வதற்குரிய செய்தி. மக்களுக்கு கரெக்டா இவர் சொல்றாரா என்பதை நான் கண்காணிக்கக்கூடிய ஒரு ஆள் நினைச்சிருக்கிறேன். கூடவே மலக்கு அல்ல நியமிச்சு வச்சிருக்கிறான். அவர் வேலை என்னன்னு கேட்டா, இந்த நபிக்கு மறைவானது அல்ல அறிவிச்சு கொடுக்கிறான, அதுல 4 சொல்லிட்டு 4 சொல்லாம இருக்கிறாரா, 2 சொல்லிட்டு 1 விட்டுறாரா, அனைத்தையும் சொல்கிறாரா என்று காட்டுவதற்காக என்ன செய்யணும், கண்காணிப்பாளர்களை நம்ம நினைஞ்சிருக்கிறோம். அவரை தொடர்ந்து அனுப்பி இருக்கிறோம். எந்த ரசூலா இருந்தாலும் அவர்கள் ஒழுங்கா மக்களுக்கு அன்கது அபுலகு ரிசாலாத்தி ரப்பிஹிம்,
தங்கள் இறைவனுடைய தூது செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொன்னார்களா என்று கண்காணிப்பதற்காக ஒரு ஆளை அமைத்து தூதர்களுக்கு மறைவானது அறிவித்து கொடுப்பான். இப்படியாக அந்த வசனம் மொத்தமா இருக்கிறது. அப்ப எந்த மறைவானது அறிவிச்சு கொடுப்பான்? அவங்களுக்கு அறிவிச்சு கொடுக்கணும் என்பதற்காக அறிவிச்சு கொடுக்கிறது இல்ல, நமக்கெல்லாம் அறிவிக்க வேண்டிய விஷயங்களை. அவங்களுக்கு மட்டும் உள்ள விஷயம் இல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவித்து கொடுத்த மறைவான விஷயங்கள் எல்லாமே ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ளதா? அவங்களுக்கு மாத்திரம் வைத்துக் கொள்வதற்கு உள்ள நாலேஜ் அதெல்லாம் கிடையாது. எதுக்கு அறிவிச்சு கொடுக்கறான்னு கேட்டா, உங்களுக்கு சொல்றதுக்காக அறிவிச்சு கொடுக்கறேன். தூதர்களுக்கு அறிவித்து கொடுக்கிற விஷயங்கள்லாம் என்னன்னு சொர்க்கம் இருக்குது. சொர்க்கம்ங்கிற மறைவானதா கண்ணுக்கு தெரிகிறதா? மறைவானது. இந்த 6 புலன்ல 5 புலன்லையும் பார்க்க இயலாது. அறிவை கொண்டு சிந்திச்சாலும் சொர்க்கத்தை நம்ம கண்டுபிடிக்க இயலாது. இந்த சொர்க்கம் இருக்குன்னு நம்ம எதை வச்சு நம்புவோம்? படைச்சவன் சொன்னா தான் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். அவன் சொல்லவில்லை என்று சொன்னால் சொர்க்கம், நரகம், அந்த சிராப்பா, பாலம், அது மாதிரி மனுஷர் மைதானம், அரசு, அங்க நடக்கிற விசாரணை, அதுல என்னென்னமோ கிடைக்கிறது, அது மாதிரி கபூர்ல அடக்கம் பண்றது, இது எல்லாமே என்னது? மறைவான செய்திகள் தான். இதுகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள் இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அது மறைவானது தானே. மறைவானது ஈமான்கள் ஒண்ணும் அல்லாஹ் சொல்றானே. முதல்ல எடுத்த உடனே என்ன செய்யணும்? யுமினுன பில் கைபி வ யுகீமுன ஸலா. யாருக்கு நேர்வழி காட்டுற குர்ஆன் கேட்டா, கைபான மறைவான விஷயங்களை அவர்கள் நம்ப வேண்டும். நம்ம மறைவானது நம்புறோம். சொர்க்கம், நரகம் என்று பல மறைவான விஷயங்களை எல்லாம் நம்ம நம்புகிறோம். இந்த மாதிரி விஷயங்களை தான் தூதருக்கு அல்லாஹ் காட்டி தருவான். அப்ப தூதருக்கு காட்டி தர்ற விஷயம் என்னன்னு கேட்டா, உலகத்துல எவன் என்ன செய்யறான் அதெல்லாம் தூதருக்கு தேவையே கிடையாது. எவன் என்ன சம்பாதிச்சான், என்ன சாப்பிட்டான், என்ன ஒவ்வொரு மனிதனுடைய எவ்வளவு வருமானம் பாக்கெட்ல வச்சுக்கிறான், இதெல்லாம் ரசூலுக்கு தேவையா? நம்ம இவ்வளவு உட்கார்ந்து இருக்கிறோம், இவருடைய கையிருப்பு எவ்வளவு, இவர் கையிருப்பு எவ்வளவு, இவர் கையிருப்பு எவ்வளவு, பேங்க்ல எவ்வளவு வச்சுக்கிறாரு, இதெல்லாம் ரசூலுக்கு தேவையா? இதெல்லாம் சொல்லி தர மாட்டான்ல. எதை சொல்லுவான்? எல்லாருக்கும் சொல்லித்தர வேண்டிய, அறிவிக்க வேண்டிய மறைவான விஷயங்களாக இருக்குமையானால் அது அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அறிவிப்பான். அறிவிக்கிறது அவர் வைத்துக் கொள்வதற்கு இல்லை. எதற்காக அறிவிக்கிறான்? மக்களுக்கு அவர் எடுத்து சொல்கிறாரா என்பதற்காக அறிவிக்கிறான். அவர் சொல்லலன்னா கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆளை நான் போட்டிருக்கிறேன். அந்த தூதர் மறைவானதை நான் சொல்லிக் கொடுக்கும் பொழுது, இப்ப ரசூலுல்லாஹ் சொர்க்க நரகத்தை தனக்கு மட்டும் வைத்துக் கொண்டு இவங்களுக்கேன்னு சொல்ல, நம்ம மட்டும் சொர்க்கத்தில் உட்கார்ந்துருப்போம் அப்படின்னு இருப்பார்களே, ஆனால் விடுவானா? அப்படி செய்துவிடக் கூடாது என்பதற்காக செய்யறாங்க. அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாயிருந்தாலும் வேற தூதர்களாயிருந்தாலும் அல்லாஹ் எதையெல்லாம் மறைவானது என்று அறிவித்து கொடுத்தானோ அது அனைத்தையும் நமக்கும் சொல்லிவிட்டார்கள். நமக்கும் தெரியும். சொர்க்கம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் தெரியாது, நமக்கும் தெரியும். நரகம் இருக்கிறது என்பது ரசூலுல்லாஹ்க்கு மட்டுமா தெரியும்? நமக்கு தான் தெரியும். கபர் இருக்குது என்ற விஷயம் ரசூலுல்லாஹ்க்கு மட்டுமா தெரியும்? நமக்கு தான் தெரியும். என்ன மேட்டர்னு கேட்டா, நேரடியாக அல்லாஹ்விலிருந்து அவங்களுக்கு தெரியும், அல்லாஹ்விலிருந்து அவங்க தெரிஞ்சது அவங்க வழியா நமக்கு தெரியும். ஒரு ஆளு தான் என்ன செய்யுது? உஸ்தாது தான் வித்தியாசம். அவங்களுக்கு உஸ்தாது ஆசிரியர் அல்லாஹ், நமக்கு ஆசிரியர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி நமக்கு தெரிகிறது என்று சொன்னால் அல்லாஹ்விடமிருந்து கேட்டு நமக்கு சொல்கிறார்கள், அவங்களுக்கு அல்லாஹ்வே நேரா சொல்கிறான். இந்த வித்தியாசம் இருக்குமே தவிர மறைவான விஷயங்கள் எதையெல்லாம் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தானோ அதெல்லாம் அவங்க வைத்துக் கொண்டு ரகசியமா தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு கொடுக்கறதே கிடையாது. இந்த கொல்லப்பட்டது, இந்த ஷஹீதா போறது, இது எல்லாமே எதுக்கு அல்லாஹ் காட்டி கொடுக்கறான்? மக்களுக்கு சொல்லிருங்க, மக்களுக்கு தெரிவிச்சிருங்க எல்லாம் சொல்லி கொடுக்கறான். இவர் சொர்க்கவாசி, அவர் சொர்க்கவாசி, இதுகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் மனசுக்குள்ள வைத்துக் கொள்வதற்காக உள்ளது கிடையாது. அதான் எல்லாரும் மக்கள் மத்தியிலும் நினைஞ்சாங்க, வைத்து சொன்னார்கள். அப்ப எதெல்லாம் நமக்கு ஹதீசுகள்ல சொல்லப்பட்டு இருக்குதோ அதை தவிர வேற ஒன்னும் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. மறைவானது தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்ச மறைவானது எல்லாம் நமக்கும் தெரியும். தேடி பார்த்தால் நம்ம ஹதீசுகளை பார்க்காட்டி தெரியாது. நம்ம ஹதீசுகளை தேடி பார்த்தோம் என்றால் அவர்களுக்கு தெரிஞ்ச மறைவானதை மக்களுக்கு அவங்க சொல்லி இருப்பார்கள். அவங்க சொல்லி லிஸ்ட்லாம் எடுத்து வச்சு பார்த்தோம்னா, ஓ இதெல்லாம் மறைவானது, இதெல்லாம் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்து அவங்களுக்கு தெரிந்து விட்டது, அவர்கள் நமக்கு சொல்லிவிட்ட காரணத்தினால் அது நமக்கும் தெரிந்து விட்டது. இப்ப 10 பேர் சொர்க்கவாசிங்கிறது மறைவானது தானே. அது ரசூலுல்லாஹ்க்கு மட்டுமா தெரியும்? நமக்கும் தெரியுமா? நமக்கும் தெரியும். இப்ப நம்ம அடி சொல்லலாம். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி என்ன செய்யலாம்? அந்த 10 பேர் சொர்க்கவாசிகள், அபூபக்கர் சொர்க்கவாசி நம்ம இப்ப சொல்லுவோம், அடிச்சு சொல்லுவோம். எதை வச்சு சொல்றோம்? சொல்லி தந்துட்டாங்க அதனால சொல்றோம். அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி தந்துட்டான். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச மறைவான எந்த விஷயமாவது நமக்கு தெரியாம இருக்குமா? அவங்க மறைப்பாங்களா? எவன் ஒருத்தர் ரசூலுல்லாஹ் தனக்கு அருளப்பட்டதை மறைத்ததா சொல்லிவிட்டானோ அவன் பொய் சொல்லிவிட்டான்னு சொன்னாங்க ஆயிஷா நாயகி. அவங்க எதை மறைக்க போறாங்க? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சில மறைவான விஷயங்களை சொல்லி கொடுத்தான்னு சொன்னா அது எல்லாமே இதுக்குள்ள அடங்கி விட்டது. இப்ப என்ன சொல்றான்? நம்ம எல்லாம் உட்கார்ந்து இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும்,
இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிருப்பாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும். மண்ணடிங்கிற இடத்துல இத்தனாம் தேதி இத்தனை பேர் உட்கார்ந்து இருப்பார்கள், அது அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தா சொல்ற கடமை உங்களுக்கு. அல்லாஹ் மறைவானதை சொல்லி கொடுத்திருப்பானேயானால் அவங்களுடைய கடமை என்ன? யா அய்யுஹர் ரசூல் பல்லிகமா உன்சில இலைக்க, உனக்கு அருளப்பட்டதை எடுத்து சொல்றது உன் கடமை. எதை சொன்னாலும் சொல்லி போடணும். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்ல, அது தெரியும் ரசூலுல்லாஹ்வுக்கு, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். நம்ம அப்படிலாம் என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இப்ப தெரியுமா? அதுவும் அதான் வாழும் போதே அப்படிலாம் தெரியும் ரசூலுல்லாஹ் சொந்தம் கொண்டாடல. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன பிறகு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியாம ஒண்ணுமே கிடையாது, அல்லாஹ் தெரிகிற மாதிரி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் என்ன செய்யறாங்க? இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு, இந்த பாதியை வைத்துக் கொண்டு தூதருக்கு மறைவானது அறிவித்துக் கொடுப்பான். இது மறைவானது, இது தூதருக்கு தெரியும். நம்ம எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கோம் தெரியும், ஒவ்வொரு மூஞ்சி ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறாங்க என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மாதிரி நம்மளை பார்ப்பதான ஒரு தோற்றத்தை உண்டாக்கி சொல்லுகிறார்களே, அது இல்லைன்னு விளங்குதா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அறிவிக்கப்பட்ட எல்லா மறைவான விஷயங்களுமே நமக்கு அவர்கள் சொல்லிவிட்டார்கள். சொல்லல என்று சொன்னா அவங்க தூது பணியை ஒழுங்கா செய்யலண்டாயிரும். அவங்க சொல்ல அல்லாஹ் 10 மறைவான விஷயத்தை சொல்லி 5 மறைவான உங்களுக்கு சொல்லிட்டு 5 அவங்களுக்குள்ள வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா அப்ப என்னவாயிரும்? அவங்க மறைச்சிட்டாங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் இதேன்னு சொல்லாம போனாங்க, தெரிஞ்ச சொல்லிட்டு போகணும். இதெல்லாம் தெரியும் என்ன செய்யணும்? இதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு போகணும் எல்லாருக்கும். அப்ப எதெல்லாம் மறைவான விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தானோ அவங்களுக்கு கண்ணியப்படுத்துவதற்கோ அவங்களை சொந்தம் கொண்டாடுவதற்கோ அல்லாஹ் சொல்வது கிடையாது. உலக மக்களுக்கு பொது உடைமையாக போகணும் என்பதற்கு தான் அல்லாஹ் சொல்றான். பொது உடைமை அவ்வளவு பேருக்கும் போட்டு உடைச்சுவிடு, எல்லாருக்கும் சொல்லிவிடு, உனக்கு நான் சொல்றேன் நீ அவங்களுக்கு சொல்லிவிடு, அவ்வளவுதான் என்று அதை காட்டி விடுகிறான். அப்ப இந்த வசனம் 72வது சூறாவுல 26, 27 படிச்சீங்கன்னு சொன்னா பாதியை படிச்சு என்ன செய்வான்? தூதர்களுக்கு மறைவானதை அல்லாஹ் அறிவிச்சு கொடுப்பான்னு ஒரு வாதம் பண்ணுவான். நீங்க என்ன கேட்கணும்? இந்த லிஸ்ட் இருக்குல்ல, இவ்வளவு நாளா சொன்னோம்ல, இவ்வளவு மேட்டரையும் பார்த்தா தெரியாத மாட்டலாம், இவ்வளவு மேட்டர் இருக்கப்பா, அதுக்கு என்னப்பா சொல்ற? இன்னும் முழுசா படிப்பா, கொஞ்சம் படிக்கிற, அது எப்படி அறிவித்து கொடுப்பதற்காகத்தானே அல்லாஹ் அதை சொல்றேங்கிறான். மக்களுக்கு எடுத்து சொன்னார்களா? ரிசாலா ரசூல் தூதுத்துவத்தை எல்லாம் மக்களுக்கு சொன்னார்களா? அதுக்கு தான் சொல்லி கொடுத்தான்றது முழுசா பாத்தீங்கன்னா இது ஒரு வாதம் நிக்காது. அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வசனத்துல அவங்க வாதப்படிய வசமா ஒரு இடத்துல மாட்டுவாங்க. எப்படி மாட்டுவான்? இதுல அவன் சொன்ன அர்த்தப்படி வச்சு பார்த்தா கூட இல்லா மனிதலாம் என் ரசூலின், தேர்ந்தெடுக்கப்பட்ட ரசூலை தவிர யாருக்கும் அறிவித்து கொடுக்க மாட்டான்னு தானே இருக்குது. ஓன் சொல்லுபடி பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆண்டவருக்கு தெரியுங்கிற அவர் ரசூலா, அப்துல் கார் ஜிலானிக்கு எல்லாம் தெரியுங்கிற அவர் ரசூலா, நீ ஓன் சொல்லுபடி வச்சுக்கணும். ரசூல்லாவுக்கு எல்லாமே தெரியும், அது கிடையாது, அது குஃப்ராகி போயிடும். அல்லாஹ் ரசூல்லா சொல்ல சொல்றான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கொடுங்கிறான். அதான் உண்மை. ஒரு பேச்சுக்கு இந்த கிறுக்குத்தனத்தை ஒத்துக்கிட்டா கூட நம்ம என்ன கேட்கணும்? ஏண்டா இது ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்வது நீங்க பொய் தானடா சொல்றீங்க, ரசூலுல்லாஹ் பேரை சொல்லுவீங்க, சொல்லிட்டு அதை அடுத்த ஆளுக்கு இறக்கிடுவீங்க. நோக்கமெல்லாம் என்ன? பேருக்கு ரசூலுல்லாஹ்ங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்காக கொடுக்கறதுக்காக அவங்க சொல்வது இல்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குன்னு சொன்னா தான் அடுத்த ஆளுக்கு இருக்குன்னு சொல்ல முடியும். அதுக்காக சொல்லிவிட்டு என்ன பண்றாங்க? நான் ஒரு ஆண்டவர் நம்மளை பாக்குறாரு, அப்துல் கார் ஜிலானி பாக்குறாரு, அவருக்கு எல்லாம் தெரியும், அவரை பத்தி மௌலிது ஓத அப்படி சொல்லணும். யுனாதிஸ்மி இந்த யாக்கூத்துபான்னு ஓதுறாங்க பத்தி எல்லாம் இருட்டு திக்ரு, அது நம்ம ஒளிஞ்சு வச்ச ஓரளவுக்கு. அதுல என்ன ஓதுறான்? ஒமையுனாதிஸ்மி அல்பம்பி கல்வத்திகி யாக்கூத்துபா மௌலிது அஜத்துமாரெல்லாம் சேர்ந்து இந்த பாடலை ஓதுகிறார்கள். வீடுகள்ல பள்ளிவாசல்ல கூட ஓதுகிறார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? அப்துல் கார் ஜிலானி சொன்னாராம், ஒமையுனாதிஸ்மி அல்பம்பி கல்வத்திகி, யார் ஒருவர் தனியாக இருந்து கொண்டு 1000 முறை என்னை அழைக்கிறாரோ, அஸ்மம்பி ஹிம்மத்திகி சர்மன்லி அபோத்திகி, ரொம்ப உளப்பூர்வமான ஒரு உறுதிப்பாட்டோடு அரகுர நம்பிக்கையில அழைக்க கூடாதான். அழைச்சா அப்துல் கார் ஜிலானி வருவார்னு சொல்லி நம்பிக்கொண்டு யாரு என்னை 1000 முறை என்ன செய்யறது அழைக்கிறானோ, அஜப்துஹு முஸ்ரிஅன், உடனே பதில் தருவேன். அவர் சொன்னாராம் 1000 முறை என்ன செய்யணும்? ஒரு தடவை கூப்பிட்டு வரமாட்டார் போல இருக்கு, 1000 முறை கூப்பிட்டு வர்றதுலயே வீக்காகி விட்டாங்க. இதோட நான் பரவாயில்லையே, நான் ஒரு தடவை கூப்பிட்டு வந்துருவேன், நீங்க ஒரு தடவை கூப்பிட்டு வந்துருவீங்கள. இவருக்கு இவரை என்ன செய்ய வேண்டியிருக்கு? 1000 முறை கூப்பிட வேண்டியிருக்கு. யாரு ஒருத்தன் 1000 முறை கூப்பிடுறானோ அஜப்துஹு முஸ்ரிஅன், உடனடியாக விரைந்து, இதுக்கு பேர் விரைவான். 1000 தடவை கூப்பிட்டு வருது, அதுலயும் குழப்பறாங்க. அஜப்துஹு முஸ்ரிஅன், விரைந்து வந்து விடுவேன். பொல் எதுவும் அப்துல் காதிர் முஹிதீனி, அப்துல் காதிரே முஹிதீனி என்று நீங்கள் அழையுங்கள். அப்ப நீ ரசூலுல்லாஹ்வுக்கு ரசூலை தவிர யாருக்கும் தெரியாது ஆயத்தை காட்டுற. அந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் மட்டும் காட்டல, மற்றவனுக்கு தெரியாதுன்னு காட்டுது. இந்த ஆயத்து 2 விஷயம் சொல்லுதுல, ரசூலை தவிர யாருக்கும் அறிவிக்க மாட்டான்னா ரசூலுக்கு அறிவிப்பான்ங்கிற அர்த்தம் இருக்கிறது,
மத்த எவனுக்கும் கிடையாதுங்கிற அர்த்தம் இருக்குதுல. அப்ப எப்படி அப்துல் காதர் ஜிலானி வந்து இங்க அழைக்கிறவருக்கு தெரியும், எப்படிப்பா கேட்காதுன்னு தெளிவா இருக்கிற இந்த வசனம் 72, 26, 27 வசனத்தை எடுத்துக்க இல்லையா? ரசூலை தவிர வேற யாருக்கு அறிவிக்க மாட்டானா? அப்ப ரசூல்னு சொல்லப்ப அப்துல் காதர் ஜிலானி ரசூல், ராவுல் அமீது ரசூல், அஜ்மீர் காஜா ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் இல்லைன்னா அப்ப தெரியாதுன்னு சொல்லு, ரெண்டுல ஒண்ணுதானே சொல்லணும். அப்ப எந்த வசனத்தை ஆதாரம் காட்டி ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம் இருக்குன்னு சொல்கிறார்களோ அந்த வசனம் அந்த அர்த்தத்தை சொல்லவில்லை. சொல்லுன்னு வைத்துக் கொண்டால் கூட அவர்கள் இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுகிறார்கள். அவங்க இந்த வசனத்தை வந்து அவங்க வைக்கிற அர்த்தப்படி கூட இந்த அவுலியாக்கள் மேட்டருக்கு இல்லைன்னு தான் வரும். அதை ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொரு வசனம் இதே மாதிரி இருக்கிறது. 3வது சூராவுல 179வது வசனம். அதுல என்ன சொல்றான்னு கேட்டா இதுலயும் வருது, மாகான அல்லாஹுல் எதரல் மூமினீன, அல்லாஹ் வந்து மூமின்களை விட்டு விடுபவனாக இல்லை. அலாமா அன்தும் அலைஹி, நீங்கள் எப்படி இப்ப இருந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த மாதிரி அல்லாஹ் வந்து விட்டுவிடக்கூடியவனாக இல்லை. எதுவரைக்கும் விடமாட்டான்னு கேட்டா ஹத்தா யமீசல் ஹபீஸ மின தய்யிபி, கெட்டவனிலிருந்து நல்லவனை பிரித்து காட்டாத வரை அல்லாஹ் வந்து விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒமா கான அல்லாஹு யுத்ரிஅக்கும் அலல் கைபி, மறைவான விஷயங்களை அல்லாஹ் உங்களுக்கு காட்டி தருபவனாகவும் இல்லை. மறைவான விஷயங்களை அல்லாஹ் காட்டி தருபவனாகவும் இல்லை. வலாக்கின் அல்லாஹ யஜ்தபி மின் ருசுலிஹி மய்யஷா, என்றாலும் அல்லாஹ் வந்து தன் தூதர்கள்ல நாடியவரை தேர்ந்தெடுக்கிறான். மறைவான உங்களுக்கு காட்டி தரமாட்டான். அல்லாஹ் தூதர்களை தேர்ந்தெடுத்து என்ன செய்யறான், அவங்களுக்கு இதை காட்டி தருவான் என்று 3வது சூராவுல 179 வசனத்தில் இருக்கிறது. இவங்க என்ன செய்வாங்க கேட்டா அந்த முதல் உள்ள விட்டுருவாங்க, ஆரம்பிக்கிற இங்க இருந்து ஆரம்பிப்பாங்க. எப்படி ஆரம்பிப்பாங்க? ஒமாகான அல்லாஹு யுத்ரிஅக்கும் அலல் கைபி, மறைவான விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு காட்டி தரமாட்டான். ஆனா வலாக்கின் யஜ்தபி மின் ருசுலிஹி மய்யஷா, தூதர்களிலே நாடியவர்களை தேர்ந்தெடுத்து அவருக்கு காட்டி தருவான். இப்ப மறைவான விஷயத்தை உங்களுக்குலாம் அல்லாஹ் தரமாட்டான், யாரு காட்டி தந்துருவான்? தூதருக்கு காட்டி தந்துருவான். அப்படின்றத வச்சு என்ன செய்வாங்க, இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், மறைவான விஷயம் தெரியும் கொண்டு வருவாங்க. நம்ம என்ன செய்யறோம், காட்டி தரத்தான் செய்வான். அனைத்தையுமா என்னத்தை காட்டி தருவான் அந்த வசனத்துடைய ஆரம்பம் சொல்லுகிறது. இது பாதி, அவன் முன்பாதியிலிருந்து விட்டுறான். என்னத்தை எல்லாம் காட்டி தர்றான்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து மூமின்களோட முனாபிக்கள் கலந்திருந்தாங்க. மூமினுக்கு முனாபிக் நெத்தில எழுதி ஒட்டிருக்கும் இல்ல, வாயினால சொல்றதுதான். மூமின் லா இலாஹா இல்லல்லாஹ் தான் சொல்லுவாரு, முனாபிக் லா இலாஹா இல்லல்லாஹ் தான் சொல்லுவான். அப்ப ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்லும் பொழுது சஹாபாக்கள் என்ன நினைச்சுக்கிடுவாங்க, ஓ எல்லாம் மூமினு, எல்லாம் நம்ம ஆளுக்கு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா கலந்து இருக்கிறான் மூமினு முனாபிக் என்ன செய்யறான், அந்த சபையில கலந்து இருக்கிறான். இப்படி கலந்து இருக்கிற டேஞ்சரான ஒரு விஷயம். ரசூல் காலத்தை இப்படி கலந்து இருந்தால் இது ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கவுச்சிட்டு போயிருவாங்கல்ல. அதான் ரசூல்லா ஒழிக்கணுங்கிறவனு அவங்க சபையில இருந்து உட்கார்ந்துட்டு இருந்தானே, ஆனால் அவங்கள பற்றி நாலேஜ் ரசூலுல்லாஹ்க்கு இல்லாம இருக்குமே, ஆனால் அப்ப சமூகத்துக்கு என்னவாயிரும், ஒரு கேடாக ஆகிவிடும். அப்ப அந்த கலந்து இருக்கிறீங்க பாருங்க, அப்ப எப்படி ஆரம்பிக்கிறான்னு கேட்டா நீங்கள் எப்படி வந்து முனாபிக்கு மூமின் எல்லாம் ஒன்னா கலந்து இருக்கிறீர்களோ இப்படி நான் விட மாட்டேன். வேற என்ன செய்வேன், கெட்டவன் முனாபிக்கியவன் மூமினியவன் பிரிச்சு காட்டுவேன். இதை பிரிச்சு காட்டி உங்களுக்கு சொல்ல மாட்டேன், இது பப்ளிஷ் பண்ணி விட்டுறக்கூடாது. இவன் எல்லாம் முனாபிக்கின் பட்டியல் போட்டு இது மட்டும் தான் அல்லாஹ் வந்து நிர்வாகத்துக்கு ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் கொடுத்தது, இது அறிவிக்கிறதுக்காக கொடுத்தது இல்ல. ஆனா ரசூலுக்கு தேர்ந்தது என்ன செய்வேன், இவன் எல்லாம் முனாபிக்குன்னு சொல்லி கொடுத்துருவேன். ஏன், அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். தலைவர் வந்து கேர்ஃபுல்லா இருந்தா தான் சமுதாயத்தை காப்பாற்ற முடியும். உள்ளுக்குள்ள நுழைஞ்சல வெட்டி தள்ளி போயிட்டாங்கன்னா ஒரு 100 பேர் தொழ வர்ற வந்து அருவாகத்தோட வந்துகிட்டு உள்ள இருந்து எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க பண்றது. அப்ப முனாபிக்குகளாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சு கொடுத்தான். அது இந்த வசனமும் சொல்லுகிறது, முனாபிக்குகள்லாம் யாரு. ஆனா ரசூலுல்லாஹ் வெளிப்படையான விஷயத்தை சொல்ல வேண்டிய காரணத்தினால இவங்க எல்லாம் முனாபிக்குன்னு போட மாட்டாங்க. வெளிப்படையா சொன்னானா அப்படின்னு நினைச்சிட்டே போங்க. ஆபத்தான வேலையை அவன் செஞ்சான்னு சொன்னா அல்லாஹ் எனக்கு காட்டி தர்றதுனால அவனை கூடுதல் கண்காணிப்பு நான் வச்சுக்கிறேன். ஆனா வெளிப்படையா உள்ளதை நான் பார்ப்பேன், அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க, மாகான் அல்லாஹுல் எதரல் மூமினீன அலாமா அன்தும் அலைஹி, நீங்கள் எப்படி கலந்திருக்கிறீர்களோ அந்த மாதிரி உங்களை கலந்திருக்கும்படி மூமின்களை அல்லாஹ் விடமாட்டான். ஹத்தா யமீசல் ஹபீஸ மின தய்யிபி, நல்லவனிலிருந்து கெட்டவனை பிரித்து அறியும் வரை அல்லாஹ் வந்து என்ன செய்ய மாட்டான், பிரித்து காட்டும் வரை இப்படி கலந்து மிக்ஸ் ஆகி வச்சு விட்டுற மாட்டேன். மாகான் அல்லாஹுல் யுத்ரிஅக்கும் அலல் கைபி, அதுக்காக உங்களுக்கெல்லாம் அந்த மறைவானதை சொல்லி தரவும் மாட்டேன். வலாக்கின் அல்லாஹ் யஜ்தபி மின் ருசுலிஹி மய்யஷா, ரசூல்மார்கள்ல நான் நாடியவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அப்ப ரெண்டு விஷயம், இந்த ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா
அனைத்து மூமின்களுக்கும் தேவையான நம்பிக்கை கொள்ள வேண்டிய மறைவான விஷயங்களை ரசூலுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுப்பான். அது நமக்காக அறிவித்து கொடுப்பது, அவங்களுக்காக அறிவித்து கொடுப்பது அல்ல. நமக்கு அந்த செய்தி வந்து சேர வேண்டும் என்பதற்காக அறிவித்து கொடுப்பது. அவர்கள் அறிவித்து கொடுத்து விட்டார்கள். அவர்களுக்கு தெரிந்த எல்லா மறைவான விஷயங்களும் நமக்கும் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். எவன் காதில் விழவில்லையோ அவனுக்கு தெரியாம இருக்குமே தவிர புக்கில் இருக்கிறது. நீங்க தேடி பார்க்காதனால உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் சில விஷயங்கள். இதெல்லாம் மறைவானது ரசூல் அறிவிச்சாங்க. தேடி பார்த்தா நினைச்சிடலாம், ஓ இதெல்லாம் ரசூலா சொல்லிட்டு போயிட்டாங்க, ரசூலுக்கு தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு முடிவு எடுத்துக்கொள்ளலாம். ஒண்ணு. இரண்டாவது என்ன, முனாஃபிக் மூமின் என்று கலந்து இருக்கும் பொழுது சமூகத்துக்கு ஒரு தலைவருக்கு கூட தெரியாமல் இருக்குமே, ஆனால் அவங்களுக்கு நாட்டுக்கு ஆபத்து. அதுக்காக அல்லாஹ் ரசூல் மேல ஒரு கருணை கொண்டு இது எல்லா தலைவருக்கும் காட்டி தர மாட்டான். ரசூலுல்லாஹ்க்கு பிறகு அபூபக்கர் காலத்தில் முனாஃபிக் இருந்தா அவர் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி அவங்க காலத்தில் ஏமாந்துடக்கூடாது, அவங்க இந்த முனாஃபிக்கினால் ஆபத்து வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி யார் யாரெல்லாம் முனாஃபிக் என்பது எல்லாம் நினைஞ்சா இவங்க எல்லாம் வாயினால சொல்றாங்க, உள்ளத்துல சொல்லல, கேர்ஃபுல்லா இருந்துக்க. அது வந்து ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் உள்ளதுதான். இது மக்களுக்கு சொல்றது கிடையாது. மக்களுக்கு சொல்வதற்காக நல்லா சொல்லல, சொன்னா குழப்பமா போயிடும். வாயினால சொன்ன அம்புட்டு பிறகு முனாஃபிக்னு சொல்லிட்டு போன மாதிரி போயிடும். வெளிப்படையா உள்ளதுக்கு நம்ம அறிந்து கொள்ளணும், மனித சக்தி அப்பாற்பட்டு போயிடும் என்பதற்காக வேண்டிய முனாஃபிக்குகள் யார் என்கிற விஷயத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுத்தான். அது ஒண்ணுதான் நமக்கு தெரியாது. அதுல நமக்கு ஈமானுக்கு சம்பந்தம் இல்லை. அவன் இப்ப இருக்கிறானா, அவன் போய் சேர்ந்துட்டான். அது ஏன் நமக்கு தெரியாது? நமக்கு தேவை கிடையாது. தலைவருக்கும் அவர் பாத்துக்கிட்டாரு, அவருக்கு பிறகு நமக்கு தேவை கிடையாது. இனிமே அவன் எவன் முனாஃபிக் நமக்கு என்னங்கிறான்? நம்ம மூமின்னு நினைச்சிட்டு போயிட வேண்டியதான், மறுமையில தெரிஞ்சுட்டு போறோம். அப்ப யார் யார் முனாஃபிக்கா அன்னைக்கு இருந்தாங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியாது. அந்த ஒரு மறைவான விஷயம் ரசூலுக்கு மட்டும் உள்ளது என்பதை 3வது சூராவுல வந்து 179வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த ரெண்டுமே மறைவானது அவங்களுக்கு தெரியுங்கிறதுக்கு ஆதாரமே கிடையாது. இதுதான் வச்சுட்டு நினைச்சுவாங்க, அவங்களுக்கு தெரியாத மறைவானது எதுவுமே கிடையாது, அனைத்தையும் அவங்க பார்த்து விடுவார்கள் அப்படிம்பாங்க. அதே மாதிரி வந்து ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா யக்ஃபா அலைய ஹுஷூவுக்கும் வலா ருக்கூவுக்கும். தொழுகையில் நிக்கும்போது வரிசையா நிக்கிறாங்க, எல்லாரும் நிக்கும்போது என்ன செய்யறாங்கன்னா, ஒழுங்கா வரிசையா நின்றுங்க. நீங்க வந்து ருக்கு செய்யறது எப்படி, வந்து நீங்க வந்து அடக்க ஒடுக்கமா நிக்கிறீங்களா, இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியாம போவாது. நான் தான் முன்னாடி நிக்கிறேன் நினைச்சிட்டு நீங்க வாட்டுக்கு இஷ்டத்து நின்றாதீங்க. சப்பு ஒழுங்கு கண்ண பின்னா நிக்கிறது, ருக்கு ஒழுங்கா செய்யாம இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியாமல் இருக்காது. இன்னில அராக்கும் வராயில் லஹரி, நான் என் முதுகுக்கு பின்புறமாகவும் பார்ப்பேன், உங்களை பார்ப்பேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 418வது ஹதீஸ்ல இருக்கிறது. இத வச்சுக்கிட்டு பாருங்க, ரசூலுல்லாஹ்க்கு முதுகுல கண் இருக்குது. அதான் நீங்க ருக்கு செய்யும்போது ஒழுங்கா செய்யாட்டி என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ்? நீங்க முன்னாடி மட்டும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, பின்னாடியும் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி என்ன செய்யறான், பின்னாடி பார்க்க மாட்டாங்கன்னு கூட ஆதாரம் காட்டாச்சு. யாருப்பா பேசுனது, யாருப்பா சண்டை போட்டது, யாருப்பா அப்படி செஞ்சது, யாருப்பா இப்படி செஞ்சீங்க, இந்த வார்த்தை சொன்னது யாருப்பா, அந்த வார்த்தை சொன்னது யாருப்பான்னு கேட்கறாங்க. பின்னாடி உள்ளதெல்லாம் பார்த்து அப்படியே கேட்டிருப்பாங்க. பின்னாடி ஒரு கண் இருந்தா அப்படிலாம் பின்னாடி ஒரு கண் இருக்கிற மாதிரிலாம் நடந்து கொண்டதும் இல்ல. இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா, அப்ப நீங்கள் ருக்கு செய்யறத வந்து நான் பின்னாடி பார்ப்பேன், பின்புறம் இருந்து பார்ப்பேன் அப்படின்னு வந்த உடனே அப்ப இதுல என்ன விளங்குது, சபையில சஃப்புல தொழுகையில ரசூலுல்லாஹ் இமாமா நிற்கும் பொழுது பின்னாடி இருக்கிறாள் ஒழுங்கா ருக்கு செய்யல என்று சொன்னா அதை ரசூலுல்லாஹ் பார்த்து விடுவார்கள் என்றால் என்ன அர்த்தம்? முதுகுல கண்ணு, மூக்கு தலை பெடரில கண் இருக்குன்னு அர்த்தம், அங்க 3வது கண் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். இப்படி ஒரு டயலாக் விட்டுட்டு இருக்காங்க. இது புகாரில் இருக்க ஹதீஸ், சரியான ஹதீஸ் தான். இதுக்கு இது அர்த்தம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்ல நிக்கும் போது நீங்க ஒழுங்கா நிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியும்னு சொல்லல, ருக்கு தான் தெரியுங்கிறாங்க. ஏன்னா ருக்குல குனிஞ்சோம்னா நமக்கும் தெரியும். ருக்குல குனிஞ்சோம்னா பின்னாடி இருக்கிறதையும் பார்க்கலாம். இமாமு குனிஞ்சாருன்னு சொன்னா அவர் குனிஞ்சிடறாருல, குனிஞ்சா கண்ணாங்க போக முடியல. ஒழுங்கா சப்பு இருக்குதான்னு பார்க்க முடியுமா? முடியாதா? நீங்கள் ஒழுங்கா ருக்கு செய்யலைன்னா நான் ருக்கு செய்யும்போது பார்ப்பேங்கிறாங்க. ருக்கு செய்யும்போது பின்புறம் பார்க்க மாட்டீங்க, நீங்க பார்க்க முடியாதா? நீங்கள் ருக்குல இருக்கும்போது அடுத்த சபை பின் சபை உங்களுக்கு பார்க்க முடியுமா? முடியாதா? பார்க்க முடியும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இல்லாட்டி என்ன செய்யலாம், நீங்க ஒழுங்கா நிக்கிறது எனக்கு தெரியும்னு சொல்லல, ருக்கு தான் தெரியுங்கிறாங்க. எது தெரியுங்கிறாங்க? ருக்கு இருக்கும்போது கை காலெல்லாம் ஒழுங்கா வச்சிருக்காங்க, காலெல்லாம் சரியா இருக்கா, தொங்க விட்டுருக்கான, முட்டுக்காலில் இருக்கா, நீங்க வந்து ஒரு 2 பேரும் நின்று பாருங்க. ஒரு ஆள் முன் சபையில நில்லுங்க, ஒரு ஆள் பின் சபையில நில்லுங்க. முன் சபையில உள்ளால் பின்னாடி பார்க்க முடியும், கண்ணால் தெரியும். எப்ப குனிஞ்சிடுறோமோ நம்ம காலை பாக்குற மாதிரி கொஞ்சம் கண்ணு கரைக்கணும், அப்படி கீழே போக விட்டீங்களா அங்கிட்டு உள்ளது பின்னாடி நிக்கிற அதுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுக்கு பின்னாடி கண்ணுங்கிற அர்த்தத்தை சொன்னாங்க. அப்படி சொன்னா எத்தனை சம்பவங்கள் தெரியாம இருந்திருக்கிறது. சாதாரணமா வந்து நீங்க ருக்கு செய்யும் பொழுது பின்புறமா நான் பாத்துருவேன், தெரியாம நினைச்சுக்கிறாதீங்க.
அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சாதாரண ஒரு அர்த்தம் இது. இது என்ன செய்யறாங்க, நான் பில்டப் கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுக்கு பின்னாடி உள்ள அனைத்தையும் பார்ப்பார்கள் இருக்கு. ஒன்னே ருக்குன் தான் வருது. இவங்க என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி என்ன செஞ்சாலும் தெரிஞ்சு விடும், சொரிஞ்சா தெரிஞ்சு விடும், இப்படி பயங்கரமா சேர்த்துக்கிறாங்க. அதெல்லாம் ஹதீஸ்ல எங்க இருக்குது? நீ ருக்கு செய்யும் போது நான் ருக்கு செய்கிறவன்ல, அந்த நான் ருக்கு செய்யும் போது நீ ருக்கு செய்த ஒழுங்கா இல்லைன்னு நல்லா பார்க்க முடியும். அதனால நீ ஒழுங்கா நின்று சப்புல ஒழுங்கா நின்றுங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஆதாரமா? இவ்வளவு சம்பவங்கள்ல உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கிறாங்க, அதையெல்லாம் வச்சு பார்க்கணுமா இல்லையா? அதை நினைச்சுதான் நம்ம பார்க்க வேண்டும். அது மாதிரி பார்த்துக்க வேண்டும். அதே மாதிரி இன்னொன்னு நினைச்சுவாங்க தெரியுமா, அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்றான், அது முனாஃபிக்குகள் காபிர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. என்ன எச்சரிக்கைன்னா, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், யமலு என்ன வேணாலும் செய்யுங்கடா, செய்வதை செய்து கொள்ளுங்கள், ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வ ரசூலுஹு உங்களுடைய செயல்களை காரியங்களை அல்லாஹ் ஒரு ரசூலும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வாசகம் எப்படி வருது? அல்லாஹ் ஒரு ரசூலும் பாருங்க, என்ன வேணாலும் செய்யி, அல்லாஹ்வும் பார்த்துட்டு இருக்கான், ரசூலும் பார்த்துக் கொண்டிருக்கிறாரு. அப்ப இதுல என்ன இதுவரைக்கும் சொல்லுவாங்களா? இது 9வது அத்தியாயத்தில் 105வது வசனம். பார்த்தீர்களா, அவங்க என்ன வேணாலும் செய்வார்கள், அதை யார் பார்க்கிறா? அல்லாஹ் பார்க்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்வும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் வீட்டுக்குள்ள ரகசியமா பேசினா கூட அல்லாஹ்வுக்கு தெரியும்ல, அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். இப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சது பூரா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுங்கிற மாதிரி ஒரு கதையை கொண்டாந்து விடுவாங்க. இதுவும் பாதி விளையாட்டு தான். குர்ஆன்ல பாதியா சொல்லியே தான் இவர்கள் தவறான கொள்கைக்கு ஆள் பிடிக்கிறாங்க. அதுல என்ன இருக்கு தெரியுமா? பாருங்க, முழுசா படிக்கிறேன். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், யமலு நீங்கள் செயல்படுற விதமாக செயல்படுங்கள், ஃபஸயரல்லாஹு அமலக்கும் உங்கள் அமலை அல்லாஹ் பார்ப்பான், வ ரசூலுஹு ரசூல் பார்ப்பார்கள், வல் மூமினூன இருக்கிற மூமின்களும் பார்ப்பாங்க. அதை விட்டுருவாங்க, மூமின்களும் பார்ப்பார்கள் இருக்குல்ல, அது மனிதர் வெளிப்படையா அவன் செய்யறது தெரிஞ்சு போயிருமில்லங்க. நீ செய்யறதை செய்டா, அல்லாஹ்வும் பார்த்துட்டு இருக்கான், ரசூலுல்லாஹ்வும் பார்க்கறாங்க, நாங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். வெளிப்படையான செயல்கள் நீ வெளிப்படையா எப்படின்னு தெரிஞ்சு போயிரும். நீ என்னத்தையா செஞ்சீன்னு சொன்னா ஒரு பல நியூஸ்கள் மூலமா எங்களுக்கு கிடைச்சிரும். அப்ப அல்லாஹ் ரசூலுடைய நிப்பாட்டுறான், ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வ ரசூலுஹு, இன்னும் சொல்ல போனா ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வெட்டிட்டு ஒரு ரசூலுங்கிறான். அல்லாஹ் எப்படி சொல்லல, அல்லாஹ் உங்களுடைய செயலை பார்ப்பான்னு முடிச்சிடறான். இன்னும் ரசூலும் பார்ப்பார்கள் மூமின்களும் பார்ப்பார்கள். ஒரு வித்தியாசமான ஒரு நிறைய பிரிச்சு சொல்றான், ரசூலை சேர்த்தக்கூடாது. அந்த மாதிரி அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கும் பொழுது இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? இப்ப மறைவானது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். அப்படித்தானே சொல்லணும். மறைவானது தெரியுங்கிறது இந்த வசனத்தை ஆதாரமா காட்டினா, இந்த வசனத்தின் பிரகாரம் மறைவானது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும், ரசூலுக்கு தெரியும், அனைத்து முஃமின்களுக்கும் தெரியும். மறைவான ஞானம் யாருக்கு இருக்கிறது? எல்லா முஃமின்களுக்கும் தெரியும் தான் ஆகுது. அதான் அர்த்தம். இப்ப இது அந்த அர்த்தம் இல்ல. ஒரு கண்காணிக்கும் பொழுது அல்லாஹ் பார்க்கிற அது ஒரு கணக்கு, அல்லாஹ் பார்க்கிறான்ங்கிற கணக்கு அது வேற. அதே நேரத்தில் ரசூல் தலைவரா இருக்கிறதுனால, அவர் காலத்தில் நடக்கிறதுனால அவரும் பார்ப்பாரு. உங்களுக்கு சுத்தி அந்த காரியம் நடக்கிற நீங்களும் பார்ப்பீங்க. மூமின்கள் யார்? அனைத்து சஹாபாக்களும். அது கூட அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த அர்த்தத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு அடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான்னா, வஸதுரத்தூன இலா ஆலிமில் கைபி வ ஷஹாதா மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிஞ்சிருக்கிறான ஒருத்தன், அவன்கிட்ட நீங்க கொண்டு வரும் பொழுதுதான் பொய் நபியுக்கும் பிமா கொண்டு தாமலும் நீங்க செஞ்ச அனைத்தையும் முழுசா அவன் சொல்லி தருவான். அப்ப அல்லாஹ் கண்காணிப்பான்ங்கிறதுக்கு அர்த்தம் வேற என்ன காட்டி போறான். அல்ல நீங்க கண்காணிக்கிறது என்னது? வெளிப்படையா அதை செய்வான்னு உங்களுக்கு தெரியும்ல, எதிரிகள் சூழ்ச்சி பண்ணாங்கன்னு உங்களுக்கு தகவல் கிடைக்கும்ல, அதை நீங்க அறிஞ்சுக்கிறீங்க. அதுக்கு மேல ரகசியமா கள்ளத்திட்ட ஏதாவது போட்டிருந்தானே, ஆனால் அதை நான் அங்க சொல்லி தருவேன். ஆலிமுல் கைபி வ ஷஹாதா மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் நீங்க உங்களை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன் மிச்ச விஷயத்தை. வெளிப்படையா உள்ளதை நீங்க பாப்பீங்க, மீதி நான் சொல்லுவேன். இப்ப நீ இவ்வளவுதான் நீ பார்த்த, 4 சேர்த்துட்டு உனக்கு தெரியும், 40 நான் சொல்றேன் உங்களுக்கு எடுத்து சொல்லுவான். ஏன்னா 36 ரகசியமா பண்ணிருப்பாங்க. அப்ப அது எச்சரிக்கைக்காக வேண்டி ஒரு கவர்மெண்ட் லெவல்ல ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக வேண்டி செய்யறது செய்யடா, ஏமாத்த நினைச்சிட்டு இருக்கிறியா? அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம கூட சொல்லுவோமே, நம்ம கூட என்ன செய்வோம்? அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், கவர்மெண்ட் உன்னை பார்த்துட்டு இருக்க, அரசாங்கம் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்ல மாட்டோமா? ஒருத்தனை எச்சரிக்கை பண்ணும்போது அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், சட்டமும் உன்னை பார்த்துட்டு இருக்குது. எப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வும் சட்டம் ஒண்ணுன்னு அர்த்தமா? அல்லாஹ்வும் மன்மோகன் சிங் ஒண்ணு அர்த்தமாயிருமா? அரசாங்கமும் உன்னை கவனிச்சுட்டு இருக்கு, அல்லாஹ்வும் கவனிச்சிட்டு இருக்கான்னு சொல்ல மாட்டோமா? உன்னை அல்லாஹ்வும் பார்த்துட்டு இருக்கிறான், அரசாங்கம் உன்னை பார்த்துட்டு இருக்குது, நாங்களும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் சொன்னா 3 குறை அர்த்தமா? அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்னு அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு அர்த்தம் கொடுக்கணும், அரசாங்கம் பார்க்குதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுக்கணும், நீங்கள் நாங்களும் பார்க்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அர்த்தம் அப்படித்தானே கொடுக்க வேண்டும். இது சாதாரண ஒரு நடை, சாதாரண ஒரு பேச்சு நடை. இவங்க சொல்லக்கூடிய இடக்கு முடக்கான ஒரு அர்த்தம் தரக்கூடிய வசனமே இல்லை. இது சாதாரண வெளிப்படையா உலகத்தில் நீங்க நாங்க எல்லாரும் நேற்று இன்னைக்கு பேசக்கூடிய பேச்சு.
இந்த மாதிரி வாதம் பண்ணக்கூடியவன இது மாதிரி சொற்களை நிறைய பயன்படுத்துவான். அந்த மாதிரியான ஒரு பேச்சை எல்லாம் சொல்லும் பொழுது என்ன செய்யறாங்கன்னா அதுல பாதியை கட் பண்ணிட்டு மறைவான விஷயம் அல்லாஹ் ரசூலுக்கு தெரியும்ங்கறாங்க. இது 9வது அத்தியாயத்துல 105வது வசனம். அதே மாதிரி இன்னொரு வசனம் இன்னும் இதே மாதிரி வருது. ஒசயரல்லாஹு அமலக்கும் ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் உங்களுக்கு என்ன செய்வார்கள், உங்க செயலை உங்களுக்கு காட்டி தருவார்கள். சும்ம துரத்தூன ஆலிமுல் கைபி வ ஷஹாதா, ஆலிமுல் கைபி வ ஷஹாதாவிடத்தில் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள் என்று இன்னொரு வசனத்திலும் இருக்கிறது. இது நம்பர் போட மாட்டேனா? சரி, இதுல என்ன இருக்குன்னு கேட்டா இதுலயும் பாதி தான் இருக்குது. பாதியை சொல்றாங்க. என்ன பாதி சொல்றாங்கன்னா யஅ்ததிரூன இலைக்கும், யஅ்ததிரூன 11வது ஜுஸ் இருக்குல்ல, முதல் வசனம் பெரிய எழுத்தா இருக்கும். யஅ்ததிரூன இலைக்கும், உங்களிடத்திலே சமாதானம் சொல்கிறார்கள், பொய் காரணம் சொல்கிறார்கள். போருக்கு வராம இருந்து விட்டு ஏன் போருக்கு வரலன்னு கேட்டா தலைவலி காய்ச்ச வைத்த வழின்னு பொய்யான காரணங்களை சொல்கிறார்கள். இதா ரஜாத்தும் இலைக்கும், நீங்கள் போர்லாம் செய்துவிட்டு திரும்பி மதீனாவுக்கு வரும் பொழுது இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய முனாபிக்கள் என்ன செய்கிறார்கள்னா உங்கள்ட்ட பொய் சமாதானம் சொல்கிறார்கள். குல் லா தஅ்ததிரு, நீங்கள் இந்த மாதிரி பொய் காரணம் சொல்லாதீர்கள். லன் நூமின லக்கும், உங்களை நாங்கள் நம்ப போவது கிடையாது. கது நப்பான அல்லாஹு மின் அஹ்பாரிக்கும், உங்க மெசேஜ் எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸயரல்லாஹு அமலக்கும் ரசூலுஹு, உங்கள் அமலை அல்லாஹ் ரசூலும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்கன்னு வருது. அப்ப அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துட்டான், முனாஃபிக்கு சம்பந்தமா அறிவிச்சு கொடுத்துட்டான்னு வருது முன்பகுதி. அதை விட்டுவிட்டு அல்லாஹ் ரசூலும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரியான விஷயங்களை என்ன செய்யறாங்க, காட்டுகிறார்கள். அப்ப இது இந்த மாதிரியான வசனங்கள், பொதுவான வசனங்களையும் சில சம்பவங்கள்ல நம்ம சொன்னோம் இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான விஷயம், சொர்க்கத்துக்கு போறவங்க விஷயம், இந்த மாதிரி நரகத்துக்கு போற விஷயம், இந்த மாதிரியான அப்துல்லாஹ்வுடைய செருப்பு பார்த்தேன், அவர் அபூபக்கருடைய மாளிகையை பார்த்தேன், உமருடைய மாளிகையை பார்த்தேன் அப்படி சொல்றாங்கல்ல, இதுகளை எல்லாம் வைத்துக் கொண்டு என்ன செய்வாங்கன்னா மறைவான விஷயம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமாங்க, நாங்க அதை மறுக்கல, அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான், தெரியும்னா அறிவிச்சு கொடுத்ததுனால தெரியும், அது எங்களுக்கும் தெரியும். இப்ப இதான் அதுக்கு சாதாரண ஒரு மீனிங். இதை வச்சுக்கிட்டு இணை கற்பிக்கிறதுக்கோ அது பெரியார் மகானுக்கெல்லாம் மறைவான விஷயம் இருக்குன்னு சொல்வதற்கோ எந்த விதமான ஒரு ஆதாரம் கிடையாது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த மறைவான விஷயம் அவ்வளவுதான். மறைவான விஷயம் சம்பந்தமா அவங்கள்ட்ட என்ன ஆர்குமெண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டா, இப்ப நான் சொன்ன இந்த 4 ஆயத்துகளையும் ஒரு ஹதீஸையும் வெயிட்டான முதல் பலவீனமானவருக்கு அது பிரச்சனை இல்ல, வெயிட்டான முதுகுக்கு பின்னாடி பாக்குறது இருக்குல்ல, முதுகுக்கு பின்னாடி பாக்குற ஹதீஸ் ஒண்ணு, அந்த 2 ஆயத்து இந்த அல்லாஹ் ரசூலும் காட்டி தருவார்கள் 2 ஆயத்தையும் காட்டி அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு, அல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச அனைத்து ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் என்று வாதம் பண்ணுவார்கள். முழுசா வாசிடான்னு கேட்டீங்கன்னாலேயே உங்களுக்கே பதில் சொல்லி போடலாம். அதோட நான் சொன்ன அந்த லிஸ்ட்ல கொடுத்தேன் இல்லையா, அதையெல்லாம் பட்டியல் போட்டீங்கன்னா ஒண்ணுமில்லா பேர் தெரியாம இருந்துச்சு, அதுக்கு பதில் சொல்லும் முதல்ல, அதோட முடிஞ்சு வச்சப்ப. அடுத்து என்னன்னு கேட்டா, அல்லாஹ் நபிமார்களுக்கு சில அற்புதம் செய்யக்கூடிய சில ஆற்றல்களை சில நேரங்கள் எல்லாம் கொடுத்திருக்கான். மூஜிசான்னு சொல்றோம் இல்லையா, அதை பார்க்கும் பொழுது கண்டிப்பா இவங்க மனிதரா இல்லைன்னு நினைக்கிற மாதிரி தெரியும். பார்த்தோம்னா மனிதர் மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரியான அற்புதங்களை பெரும்பாலான நபிமார்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறான். சில நபிமார்களுக்கு கொடுத்ததா சொல்ல இல்ல, அதிகமான நபிமார்களுக்கு நினைஞ்சிருக்கிறான் நம்ம நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களை எல்லாம் எல்லாம் கொடுத்திருக்கிறான். இந்த அற்புதங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன தோணும், இவர் மனிதர் இல்லை, இப்ப நம்ம மனிதர் தான் ஒரு ஆதாரம் காட்டிட்டோம், அதுக்கு முரணா சிலது நீங்க பாப்பீங்க. இப்ப எப்படி மறைவானது தெரியாதுன்னு காட்டிட்டு முரணாக நீங்க பாத்தீங்கன்னா முரண் இல்ல, இணைச்சி விளங்கி கொண்டால் முரண் கிடையாது. அதே மாதிரி நபிமார்களுக்கு அவங்களுக்கு பிள்ளை கொடுக்கிற சக்தி, அவங்க ரிஸ்க் கொடுக்கிற சக்தி, நோய் தீர்க்கிற சக்தி, அவங்க தேவை அவங்களே பூர்த்தி பண்ணக்கூடிய சக்தி எதுவுமே அல்லாஹ் கொடுக்கல, அதிகாரம் கொடுக்கலன்றதுக்கு நிறைய அடுக்கடுக்கான ஆதாரத்தை நீங்க பாத்துட்டீங்க. அதே நேரத்தில் என்ன வரும்னு கேட்டா, நபிமார்கள் செஞ்ச சில காரியங்களை பார்த்தோம்னு சொன்னா, கைத்தறியப்பட்டா பாம்பா மாறினா இது மனுஷனுக்கு செய்யற விஷயமா? இது மனிதரா இருந்து அப்படி செய்ய முடியும்? ஒரு மனிதன் கைத்தறிய போட்டால் அது பாம்பா மாறுமா? ஒரு பணத்தை தூக்கி உசுராக்கி எழுப்பி காட்டுனா ஒரு மனுஷனுக்கு செய்ய இயலுமா? கடை விட்டவன நோயெல்லாம் குணமாகுற மாதிரி யாருக்கா செஞ்சு காட்ட இயலுமா? இப்படி எல்லாம் இப்படி கையை வச்சுக்கிட்டு மூடி திறந்தா பளிச்சு லைட் மாதிரி பிரகாசம் அடிக்கிற மாதிரி காட்ட இயலுமா? இது மாதிரி நபிமார்களுக்கு சில அற்புதங்களை எல்லாம் காட்டும் போது நமக்கு என்ன வருது, குழப்பம் வருது. ஒண்ணும் இல்ல மனிதருங்கிறாங்க, அப்புறம் பார்த்து செத்தால புழைக்க வைக்கிறாங்க, நோய் பார்த்தா இருக்கிற மாதிரியும் தெரியுது, இதுவரைக்கும் பார்த்த ஆதாரங்களை வச்சு பார்த்தா இல்லங்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி அற்புதங்களை வச்சு பார்த்தோம்னு சொன்னா நபிமார்கள் நம்ம மாதிரி இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரி இல்ல, அவங்க இறைவன் செய்யற காரியங்களை செஞ்சு காட்டியிருக்கிறாங்க, அந்த காரியத்தை மனித சக்தியால் செய்ய முடியாது, இறைவனால் தான் செய்ய முடியும்
இறைவனால் செய்ய முடியும் என்கிற காரியத்தை அவங்க செஞ்சு காட்டியிருக்கிறாங்களேன்னு சொல்லி அந்த மோஜிசாக்களுடைய பட்டியலாம் எடுத்து காட்டி என்ன செய்வாங்க, இதுல இருந்து என்ன தெரிகிறது இதெல்லாம் விட்டுருவாங்க. இப்ப இது வரைக்கும் சொன்னமே ஒன்னும் செய்ய முடியலையே, அதுக்கு என்னப்பா சொல்ற, ஒன்னும் செய்ய முடியாம கஷ்டப்பட்டாங்க, அதுக்கு என்ன சொல்ற, கொலை பண்ணிவிட்டு போயிட்டாங்க நபிமார்களை, அதுக்கு என்ன சொல்ற, அவங்களை வெட்டினாங்க, குத்துனாங்க, ஊர் விட்டு வரட்டினாங்க, சொத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க, அதுக்கெல்லாம் என்னப்பா சொல்றேன்னு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. அது ஏதோ குர்ஆன்ல இல்லாத மாதிரி, அந்த மார்க்கத்தில் இல்லாத மாதிரி ஓரம் கட்டிவிட்டு இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு என்ன செய்வாங்க, பார்த்தீர்களா அவர் மூசா நபி என்ன செஞ்சார்கள், ஈசா நபி என்ன செஞ்சாங்க, நூஹ் நபி என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி இப்படியான ஒரு பட்டியலை போட்டுக்கொண்டு நபிமார்கள் செய்த அற்புதங்களை காட்டி அதை ஒரு இந்த இணை கற்பிக்கிறதுக்கு பெரிய ஒரு ஆதாரமா காட்டுவார்கள். அப்ப இது சம்பந்தமான விஷயத்தை நமக்கு தெளிவு வரணும். இதுல ரெண்டு முரணத்தில் இருக்குது. நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுக்கு மாற்றமா தான் நம்ம அந்த அற்புதங்கள்லாம் இருக்கும். அப்ப இந்த அற்புத விஷயத்தை இதையும் எப்படி நம்ம கோர்க்கிறது, ரெண்டு முரண் இல்லாம இப்படி விளங்கிக் கொள்வது, அதையும் நம்ம நம்ப வேண்டும், இதையும் நம்ப வேண்டும். ஆனா ரெண்டு ஒண்ணுக்கு ஒன்று முரணா இருக்கிறது. முரண் இல்லாமல் எப்படி நம்புவது, அதை கிளியர் பண்ணி விட்டோம்னு சொன்னா எல்லாமே மொத்தம் போயிடும். அப்ப அந்த மாதிரி அவர்கள் என்னென்ன மோஜிசா என்ற வகையில் என்னென்ன ஆதாரங்களை எடுத்து காட்டுகிறார்கள், அது எந்த வகையில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும், நபிமார்கள் அதை செஞ்சதுனால மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டு போயிட்டார்களா, அதை செஞ்ச காரணத்தினால் அவர்களுக்கு எல்லா ஆற்றலும் வந்துவிட்டது என்று புரிந்து கொள்வதா, அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது, அதுக்குரிய காரணங்கள், வாதங்கள், ஆதாரங்களுக்கு என்ன, இதுகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாள்ல பார்க்கலாம்.